Facebook permission வர மாட்டேங்குது. இல்ல சார், உங்க என்னோட Facebookக்கு permission போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குதா? இல்ல அட்வான்ஸ் ரோட்டரி பிளேயர் யார்? பாலா சார். பாலா ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் இருக்கு, இன்னும் 4 minutes இருக்கு. ஓகே நான் இது கனெக்டைசேஷன் இந்த இது அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி. மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோமா? ஆரம்பிச்சிடலாம் அண்ணாச்சி. 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஆரம்பிச்சு. அண்ணாச்சின்னு சொல்லியாச்சுன்னு ஒரே ஆள் முத்தண்ணாச்சி தான் உலகத்துல. அவர் அண்ணாச்சி. செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப அவரு முத்து அண்ணாச்சின்னு சொல்லலாம், அண்ணாச்சின்னு மாத்திரம் சொல்ல. அண்ணாச்சின்னு சொன்னா அவ்வளவுதான் முடியும். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். நடராஜ் சுந்தரம் வணக்கம். வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். பிரபு ஃப்ரம் சென்னை. பிரபு நல்லா இருக்கீங்களா? இப்பதான் மீண்டு வந்திருக்காரு. ஓ
அப்படியா பிரபு? ஆமா ஆமா சிங்கத்தை குகையில சந்திச்சுட்டு வந்திருக்கேன். பத்திரமா இருங்க பிரபு. ஆமா அண்ணாச்சி, இப்ப எங்கேயும் வெளில போல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. குட் குட் குட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஈவினிங் செல்வகுமார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கோயம்புத்தூர் தான் உச்சத்துல இருக்கு போல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க, என்ன பண்றது. வெரி நைஸ். கூப்பிடு போதும். எது உடஞ்சிச்சு? சரி மாட்டிக்கலாம். சரி மாட்டிக்கலாம், வச்சுட்டு வா. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். செல்வகுமார் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செல்வகுமார் சார், நீங்க கோஸ்டா மாத்திருங்க. Good evening, friends. Rotary Business School 30th meeting getting start. First Rotary prayer by Rotarian Balasubramaniam, immediate past secretary, Rotary Club of Tiruchirapalli, Phoenix. Good evening, friends. Thanks for the golden opportunity. Rotary prayer. We pray Almighty God that you bless this assembly with good accommodation and fellowship. Guide each one us to dignify on our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and country in which we live and advance national and international understanding, goodwill and peace. Through the Rotary idea, service yourself. Thank you. Thank you, Bala. Thank you. Four-way test by Rotarian S. Devasenadipati, past president, Rotary Club of Chinnasalem. Vantara. Nadraj. Hello sir. Four-way test சொல்லி நீங்க அப்படியே ப்ரோசீட் பண்ணிருங்க. Good evening, one and all. The four-way test Rotary. First, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Thank you. Welcome address by Rotarian Nadraj Sundaram, Rotary Club of Tiruchirapalli, Phoenix. Please proceed, Nadraj. Yes, sir. Thank you. Good evening once again. Good evening to one and all. First of all, I welcome Muttanachi and from districts of Chinnasalem, 2982-3201, 3220, 3212, 3232, 2981, 3202, 3000, 3231. In the Rotabus, இன்னைக்கு 38th Zoom meeting. நம்ம லாஸ்ட் ஏப்ரல்ல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு மீட்டிங் வந்து இப்போ எகைன் வந்து ரெண்டாவது பேண்டமிக் இந்த சிச்சுவேஷன்ல கேப் கண்டிப்பா பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தீபா ஸ்ரீ மேடம் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வி ஆர் ஹேவிங் வேவரிங் மைண்ட், என்ன பண்ணலாம், என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ் வந்து எப்படி பேண்டமிக் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணிருக்கலாம், இல்லை பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லை பர்சனல் ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம். பல பிரச்சனைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம வந்து வி ஹாவ் டு காம் டவுன் அவர் மைண்ட் அண்ட் மென்டலி ரொம்ப காமா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த மாதிரி இருக்க ஒரு முக்கியமான ஒரு டாபிக், தேவையான டாபிக். ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல
தீபாஸ்ரீ மேடம் வந்து நிறைய நல்ல கருத்துக்கள், நமக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க ஷேர் சம் இந்த சுச்சுவேஷனில் நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்றதுக்காக தேங்க்யூ மேடம். ஐ வெல்கம் யூ டு ஷேர் யுவர் வியூஸ் டு தி என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சார் மியூட் ஆயிடுச்சு. நடராஜ் மியூட் ஆயிடுச்சு. யா, ஸோ அவங்களும் ஒரு ரோட்டரியன் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை. செகண்ட் டைமாக நம்ம லாஸ்ட் டைம் மல்டி டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ல வந்தாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரோட்டாபஸ்ல. I welcome you all, madam, and once again I welcome you all members. Thank you, sir. Thank you, Nadraj. I request Rotarian S.R. Prabhukumar, President, Rotary Club of Madras, Mount, to make the formal introduction of our guest speaker, Rotarian Dr.Deepa. It gives us immense pleasure to introduce the guest speaker of this evening, Dr. Deepa Shree, Secretary-elect, President nominee, Rotary Club of Madras Mount. Dr. Deepa Shree is an MBBS, MRCP, PG, CHR, CCT UK, senior consultant, head of the Department for Interventional Radiology at Dr. Raila Institute and Medical Center. She was chosen as an international scholar to represent India in the 2015 at Society of Interventional Radiology meeting, Atlanta, USA. Advisor at Indian Radiology Imaging Association, faculty for PG students of Chennai Interventional Radiology Forum, performed over 1800 intra-arterial chemoembolization and over 200 UAE and many other related work. Deepa Shree has served and shared her expertise in Global Hospital, Chennai from 2000 to 2018 in various capacities. Other accomplishment: she is a Zumba certified instructor, author of the book Art of Balance. Deepa Shree is also a very well-known motivational speaker. The various awards she has won: one of the winner of Iconic Women Awards, South Indian Achievers Award, and Greater Chennai Icon Award. Deepa Shree is happily married to a surgeon, blessed with a son who is doing his first year medicine. Over to you, Selva. Thank you, Prabhu. Before going into the chief guest address, I would like to recognize the presence of IPDG Dr. Sheikh Salim from RA District 3212 and DGN Rotarian VR Muttanachi from 3212 and DGND Rotarian Mutyapalli from 3212. Thank you. Deepa, time is yours. Yeah. Thank you so much, Selva, and thank you everyone for being here, and thank you for having me over here. Idu nan Tamil la thana address panna poren. Can you just tell me whether it is Tamil that I'll be addressing this whole thing? Yes, please, in Tamil. Okay, fine. Okay. So I'll try to share the screen and just let me know ungalku screen theriyadhan mattum solunga. I just share it now. It's visible, right? Yeah, yes, Deepa, you can proceed. Okay, fine. Prabhu, that was a very long introduction. Thank you so much for that. Ana adula paadi dhaan ellarkum purinjirukkom nenikiren. But anyway, I'm the secretary-elect for Rotary Club of Madras Mount, and once again, thank you so much. A big thanks to Selva for having me over here once again. So moving on further, so inniki vandu first vandu
லாஸ்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து நான் ஃபுல்லா கோவிட் பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ் மோர் அபவுட் ஜென்ரலி மேனேஜிங் ஆர் செல்ஸ். நம்மள வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஐ வாண்டட் டு டாக். ஐ டோன்ட் பிரிங் இன் டூ மச் ஆஃப் கோவிட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து நீங்க கோவிட் பத்தி தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா, எவ்ரிவேர் இட்ஸ் ஆல் அபவுட் கோவிட். ஸோ ஐ டோன்ட் டாக் அபவுட் தட். பட் லெட்ஸ் மூவ் ஆன். அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க், ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கேள்வி வந்தாலே வந்து நீங்க லாஸ்டா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை வந்து யோசிச்சு பாருங்க. எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமா இருந்துச்சு? என் விஷயத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, when the touch screen is not working I get stressed. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு காலையில எழுந்திரிச்சு மேம் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. சாரி நீங்க அன்மியூட் பண்ணிருங்க. ஓகே ஃபைன். இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே ஃபைன். சோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அந்த போன் டச் ஸ்கிரீன் வேலை செய்யல அப்படின்னாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ். இல்லைன்னா போன் தொலைஞ்சு போனாலும், இல்லைன்னா ஒரு ரூம்ல வச்சு எங்க வச்சோம் நம்மளுக்கு காணாம போயிடுச்சுனாலே வந்து நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ். டு பி வெரி வெரி ஆனஸ்ட் வித் யூ ஆல், தட்ஸ் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ். அண்ட் மூவிங் ஆன், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது எதனால இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது வந்து இது வந்து நமக்கு தெரியாமலே வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஒரு தாட்ன்றது ஜென்ரேட் ஆகுது. சோ எதனால வந்து உங்க போன் காணாம போகும்போது, இல்லைன்னா வந்து டச் ஸ்கிரீன் வேலை செய்யாம இருக்கும்போது வந்து உங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரியாக்ஷன், பாடியில எதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் a simple thought in the head. ஓ, என்னால இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதோ, இல்லைன்னா நான் இந்த மெசேஜ் செக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து யூ ஹேவ் திஸ் horrible emotion and then the feeling associated with it. அதுதான் வந்து you're getting all the time when you're actually stressed. And so thoughts plus emotions நால வந்து you have this feeling. And the feeling வந்து it could be anything which can last throughout the day until you get your phone back. So that is what it is. And so the most important thing in the body and mind எப்படி work ஆகுதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அது புரிஞ்சிட்டாலே வந்து you can pretty much handle your mind. If you understand what is happening between your body and mind, you can handle everything. So உங்க மைண்ட்ல வந்து ஃபீலிங்ஸ்ன்றது உங்க மைண்ட்ல ஜெனரேட் ஆகும், உங்க பாடியில வந்து அந்த எமோஷன்ன்றது ட்ரிகர் ஆகுது. So for example, நீங்க இந்த வாட்ஸ்அப்ல வந்து எல்லா எமோட்டிகான்ஸ் பாக்குறீங்க இல்லையா? இந்த ஆங்கருக்கு ஒரு எமோட்டிகான் இருக்கும். You express everything. If you are angry, you are going to express it that you are angry. So இதெல்லாமே வந்து உங்க பாடியில அந்த ரியாக்ஷன் தெரியறது தான் வந்து எமோஷன். ஃபீலிங்ன்றது நீங்க காட்டாமலே வச்சிருக்கலாம். யூ மே பி ஃபீலிங் ரியலி sad or you may be feeling depressed. ஆனா வெளியில வந்து பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கலாம். பட் உள்ள வந்து ஃபீலிங் வந்து நம்ம யாருக்குமே காட்டணும்னு அவசியம் இல்லை. பட் எமோஷன்ன்றது வந்து you easily express it. It is easily seen by the outside world. So that is the difference between the emotion and the feeling. So this is like one basic understanding about the emotions and then the feelings. So நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கும்போது your body is basically responding to your mind. உங்க மைண்ட்ல ஜெனரேட் ஆகுற ஒரு தாட்டுக்கு வந்து உங்க பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it can be lot of things. ஒன்னு வந்து உங்க இதயம் வந்து வேகமா துடிக்கும் இல்லையா? Palpitations. You get palpitations especially when you're going for an interview or if you want to attend something, you're stuck in traffic. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, you're not telling your heart சரி இப்போ வந்து வேகமா வந்து நீ துடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல போறது இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்கலி your heart beats faster and then உங்களோட some people get lot of sweat. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து மூச்சு வேகமா வாங்குவாங்க. so that is breathing is faster and some people they have ஒரு மாதிரி ஒண்ணுமே கண்ணுக்கு சரி you have a blurred vision. சரியா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல எனக்கு கரெக்டா தெரியல. but you have this blurred vision at times and sometimes you feel dizzy. தலை சுத்துற மாதிரி, மயக்கம் வர மாதிரி, சில பேர் கீழே விழுந்துருவாங்க. so அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து when you're actually stressed, all these things can happen. இந்த உலகமே வந்து தலைகீழ இருக்கிற மாதிரியும் வந்து சில பேருக்கு தெரியலாம். so this is the whole world looks upside down when somebody is stressed and these are all the things. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட்ல வந்து நம்ம பாடியில நமக்கு தெரியாமலே வந்து நடந்துட்டே இருக்கு. so what is happening inside our bodies? என்ன நடக்குது, எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாட் ஜெனரேட் ஆனதுனால இது எல்லாமே பாடியில நடக்கும்போது what can happen if it continues all our life அப்படின்றதான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன் வந்து உங்களோட தாட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. in these different mechanisms it is responding. so what exactly is happening and why do we feel that way? why do we get palpitations? எதனால வந்து ஒரு மாதிரியா வந்து இதயம் துடிக்குது, எதனால வந்து you're breathing faster? all these things are happening because of the chemicals and hormones inside our body. so கடவுள் வந்து
சூரியன் எங்க இருக்கணுமோ அங்க வச்சிருக்காரு. என்ன சொல்றது, the moon is where it has to be, the earth is rotating on its own, our bodies are all designed in such a way, நம்ம ஹார்ட் நம்ம lungs எப்படி வேலை செய்யணுமோ அது வந்து அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கு. So this is the inner engineering done by God or universe or cosmos or whatever you may want to call. எதுவா இருந்தாலும் சரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸை வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வி நீட் திஸ் பர்டிகுலர் கெமிக்கல் டு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காருக்கு வந்து பெட்ரோல் இருக்கணும், டீசல் இருக்கணும். பட் வந்து நம்ம பெட்ரோல் கார்ல டீசல் போட்டாலும் டீசல் கார்ல பெட்ரோல் போட்டாலும் சரியா ஓடாது. பட் தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இருந்தாலும் எந்த நேரத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம எப்பவுமே வந்து நம்ம இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஓட வேண்டிய ஒரு வண்டி வந்து 2 வருஷம் தான் ஓடும். சோ அந்த மாதிரி வந்து we are doing it ourselves. This is because of the chemicals and hormones inside our bodies. So இது சிம்பிளா சொல்லணும்னா I don't want to make it very technical. You don't have to remember ஒரு டீசல் மாதிரி ஒரு கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்குங்க. So this cortisol is nothing but it is called as a stress hormone. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேர் தான் வந்து கார்டிசால். இது நம்ம பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கிட்னிக்கு மேல வந்து ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருந்து வர ஹார்மோன் தான் வந்து கார்டிசால். Now இந்த கார்டிசால் என்ன பண்ணும் and why do we need this? எதுக்கு நமக்கு வந்து இந்த கார்டிசால் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்கும்போது we have to go back to our ancestors. Human ancestorsக்கு வந்து நம்ம போய் பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா we all know நம்ம human evolution நம்ம எல்லாருக்குமே தெரியும். So இதுக்கு முன்னாடி வந்து ஒரு many years ago இந்த ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு லைவ்லிஹுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிருகத்தை வந்து சேஸ் பண்ணி இல்லைன்னா வந்து they have to escape from the predators and that's how their livelihood was. அந்த மாதிரி இருந்தாதான் வந்து they could survive and that is the reason why they were blessed with cortisol. So இந்த மாதிரி without this cortisol they cannot function. இந்த not recently, maybe ஒரு 5-6 years முன்னாடி ஒரு ஜெயம் ரவி படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிக்ன்ற ஒரு படம் நினைக்கிறேன், இல்லைன்னா தில்லாலங்கடி, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஹிந்தில வந்து சல்மான் கான் நடிச்சிருக்காரு கிக்ன்ற படம் அண்ட் தமிழ்ல வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. சோ தில்லாலங்கடி தான் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கிக்கான ஒரு விஷயம் பண்ணாதான் வந்து அந்த கிக்கே வருது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் this is also called as a fear, fight or flight hormone அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு மிருகத்தை பாக்குறோம் இல்லைன்னா ஒரு பாம்பை பாக்குறீங்க, உடனே வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, பயங்கர வேகமா, உங்களுக்கு தெரியாமலே வந்து அவ்வளவு வேகமா வந்து you can run faster. So we are all blessed with this hormone. So stress வந்து நம்ம எல்லாமே வந்து நெகட்டிவா பார்க்க கூடாது. ஸ்ட்ரெஸ்னாலே வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்துடுது. Stress is important for all of us. இல்லைன்னா we cannot do lot of things that we are doing right now. But எந்த நேரத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா அது நம்ம பண்றது இல்ல. எதனால பண்றது இல்ல அப்படின்றது தான் இந்த whole presentation. I'm going to take you through that. So this is called as the fight or flight or fear hormone அப்படின்னு சொல்றாங்க. Very important for all of us. கரெக்டான நேரத்துல வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா this is a very good hormone. But what we are doing is we are using it all the time. கான்ஸ்டன்டா ஒரு லோ லெவல்ல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். சோ அதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசால் என்ற ஹார்மோன் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து நம்ம பிளட் சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ டயபிட்டிஸ், பிளட் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா there will be some kind of a stress inside, especially இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்லனா வந்து சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட் சர்ஜரி போறதுக்கு முன்னாடி, இல்லனா வந்து any stress in any form for that matter, mental or physical stress, அதனால வந்து உங்க சுகர் லெவல்ஸ் வந்து அதிகமாகலாம். And the next thing it can do is உங்களோட எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மி பண்ணும். This cortisol hormone will decrease your immunity. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ். நமக்கு தெரியாது, போய் சாத்துக்குடி வாங்குறது இல்லைன்னா வந்து போய் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் குடிக்கிறதுனால வந்து விட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் டி இதெல்லாம் போடுறதுனால வந்து உங்களோட இம்யூனிட்டி வந்து அதிகமாக போறது இல்ல. யூ ஹாவ் டு டிக்ரீஸ் த ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சது அப்படின்னா தான் வந்து இந்த கார்டிசால் லெவல்ஸ் குறையும். அப்பதான் வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். பட் we are not actually focusing on that. சும்மா சாப்பிட்டா மட்டும் போதும், இந்த விட்டமின் சி, ஜிங்க் எல்லாம் போட்டா வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது நினைக்கிறது it is not right. So we have to understand it will suppress the immune system. And
செரட்டோனின் அப்படின்றது வந்து ஒரு மெடிக்கல் வேர்ட். செரட்டோனின்ன்றது என்னன்னா ஒரு ஹாப்பி ஹார்மோன். பாடியில வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆகிற ஒரு சந்தோஷமான ஒரு ஹார்மோன் தான் செரட்டோனின். சோ நீங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து நீங்க யோசிச்சு பார்க்கும்போது எதுக்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் பேர் தான் வந்து செரட்டோனின். நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? when you are actually stressed you will be sad. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹார்மோன் லெவல் வந்து பாடியில குறையுது. சோ இந்த செரட்டோனின் லெவல் வந்து இட்ஸ் லைக் a reflex mechanism. இது cortisol அதிகமாகும் போது உங்க serotonin will come down. So automatically you will feel sad. சோ இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாமே வந்து சந்தோஷமா இல்லாம வந்து ஒரு மாதிரியா ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சேட்னஸ், ஏதோ ஒரு டிப்ரெஷன், இது எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இந்த செரட்டோனின் லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த செரட்டோனின் லெவல்ஸ் கம்மியா இருந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து செரட்டோனின் மாத்திரை தான் கொடுக்க போறாங்க. சோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். சோ டெம்பரரிலி உங்க மூடு வந்து அதிகமா இட் will elevate your mood. ஆர் சில பேர் போய் you take alcohol or you take any of the drugs and that will temporarily suppress your cortisol levels. So இதுதான் நடக்குது. So we are artificially trying to increase your serotonin level or decrease your cortisol levels. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இல்லாம எப்படி நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் அகைன் இட் வில் இன்க்ரீஸ் யோர் பிளட் ப்ரெஷர் ஆல்சோ. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால வந்து நமக்கு தெரியாமல பாடியில இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓவர் அ லாங் ரன் இட் இஸ் நாட் குட். ஸோ திஸ் இஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி வெரி நார்மல் திங். இது வந்து ஒரு பாடியோட ரெஸ்பான்ஸ் டு எனி தாட். இட் வாஸ் மென்ட் ஃபார் ரீசன். கடவுள் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பட் we are not using it right and that is what is happening. So this is all about stress in simple terms. And டச் ஸ்கிரீன் வேலை செய்யலன்னா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பஞ்சி ஜம்பிங் பண்ணாலும் வந்து சில பேருக்கு வந்து அது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். பிஃபோர் யூ கோ ஃபார் பஞ்சி ஜம்பிங் நம்ம பாடிக்குள்ள வந்து தெரியாமலே வந்து ஒரு ரியாக்ஷன். யூ வில் ஸ்டில் ஹேவ் பால்பிட்டேஷன்ஸ், யூ வில் ஸ்டில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆனால் அது ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்ட்ரெஸ். தட் இஸ் கால்ட் as யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து. that particular stress which gives you happiness and the kick, அந்த ஜெயம் ரவி படத்துல வர கிக் மாதிரி, that is called as a you stress. but what you have when this is happening, உங்களோட போன் வேலை செய்யல அப்படின்னாலும், இல்லைன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். but I'm talking about even with the current COVID situation, இந்த pandemic situationல கிரானிக்கா நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் பேர் வந்து distress. So stress is okay, but what you should not have is the distress. A long-term stress is called as a distress and that results in all kinds of problems. So I don't know whether you can இது வந்து ஒரு ஆக்சிலரேட் பண்ணும்போது இமேஜின் யூஆர் ரெவிங் த இன்ஜின். கண்டினியூஸா வந்து ஒரு காரை வந்து நீங்க ஆக்சிலேட்டர் மோட்லயே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 வருஷம் ஓட வேண்டிய ஒரு கார் வந்து 2 வருஷம் 1 வருஷம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா we are not using it right and the same thing is what we are doing in our lives as well. So what are we supposed to do? கண்டினியூஸா நம்ம ஆக்சிலரேட் பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சிலரேட் பண்ணாம we need to apply the brake from time to time. So applying a brake is very important. ஆனா இந்த பிரேக் அப்ளை பண்றது தான் எப்படின்றது நமக்கு தெரியல. Because we don't apply, because we are running in an autopilot mode all the time. So how should we have a break? அந்த பிரேக் என்றது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் மெடிடேட். நீங்க உட்கார்ந்து அழகா வந்து ஒரு பீச் சைடு போகலாம், இல்லைன்னா வந்து வீட்லயே இருக்கலாம். wherever you are, ஒரு ரூம்குள்ள போங்க, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மெடிடேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்? ஜென்ரலா வந்து எப்பவுமே மெடிடேட் பண்ணாம நீங்க கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து யூ ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் ஹெட். ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வந்து ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் சம் 40 to 50 thoughts. நம்ம எண்ணிட்டு இருக்க மாட்டோம், பட் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் தாட்ஸ். ஐம் ஷூர் மோஸ்ட் ஆஃப் யூ அக்ரி வித் திஸ். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல, மெடிடேட் பண்ணும்போது தான் வந்து எல்லாமே வந்து என் மைண்டுக்குள்ள ஓடுது அப்படின்னு சொல்லி. ஸோ சம்டைம்ஸ் when you are not used to it, this is like a best way to remember to-do list. இன்னைக்கெல்லாம் என்ன வேலை செய்யணும், இல்லைன்னா என்னெல்லாம் வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு போது நீங்க கண்ணு மூடினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஞாபகம் வந்துடும். That is what is happening to all of us. I'm not saying meditation is not good. அதுக்கு you need practice. But what I meant to say is, நீங்க ஜென்ரலா கூகுள் பண்ணி பார்க்கும்போது, இல்லைன்னா வந்து சில யார்கிட்டயாவது பேசும்போது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். இட்ஸ் நாட் an easy thing to do. எதனால இட் இஸ் நாட் an easy thing to do அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் the next thing is, மெடிடேஷன்ல வந்து உங்களுக்கு சரியாகல அப்படின்னா என்ன பண்ணலாம்? மியூசிக் கேளுங்க, நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க, படம் பாருங்க, இல்லைன்னா வந்து யூ கேன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் டூ சம் எக்ஸசைஸ். இதெல்லாமே பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். ஃபினிஷ் த டாக் இஸ் ஃபினிஷ்ட். நான் இப்பவே வந்து டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் லீவ். ஸோ பட்
I don't want to do that because இது எல்லாமே வந்து உங்களுக்கு கூகுள் சொல்லும். உங்களுக்கே நாலேஜ் இருக்கு. You all understand there are different ways to reduce stress. என்ன பண்ணணும் அப்படின்றது I don't need to sit here and talk to you all. எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்மளுக்கு டெம்பரரியா மட்டும்தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறையிற மாதிரி பாக்குது. ஸோ லெட்ஸ் சே யூ கோ அண்ட் டான்ஸ் ஃபார் சம் டைம். அந்த டான்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து யூ கெட் பேக் டு தி ஸ்ட்ரெஸ். இல்லைன்னா பீப்புள் டேக் ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் குடிக்கும் போது மேபி யூ ஃபீல் குட் பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அகைன் யூ ஆர் பேக் டு இட். எதுவா இருந்தாலும் சரி, why is it temporary? அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து பெர்மனண்டா வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் வந்து யூ கெட் லாட் ஆஃப் திங்ஸ் எதனால இப்படி நடக்குது அப்படின்றது நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். So what we are trying to do here is we are just topping up இல்லையா. ஒரு கிளாஸ்ல இருக்கிற லீக் இல்லைன்னா ஒரு ஜக்ல இருக்கிற லீக்கை வந்து பார்க்காம we are trying to top it up, pour water again and again and again. என்ன நடக்குது? It keeps leaking. We are not addressing the leak in the jug or we are not addressing the leak in the pot. We are just trying to top it up without addressing the leak. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So temporary it will be full but very soon it will be drained. By the end of the day, நாளைக்கு வந்து it's not the same as what you are today. Today you might watch a beautiful movie, temporarily ரொம்ப ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், பட் நாளைக்கு மறுபடியும் வரும். பட் அந்த மாதிரி வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? Now that is where the root cause analysis, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெனரலா வந்து எனி கார்ப்பரேட் ஒரு எனிவேர் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்கேயோ ஆபீஸ்ல போய் ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்து என்னைக்காவது வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்திருக்கோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I don't think we would have done it. நிறைய பேரு we won't do it at all. We are just addressing the symptoms. என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு? ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தலைவலியோட என்கிட்ட வரும்போது தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா மறுபடியும் is going to come back with the headache. அந்த மாத்திரை போடும்போது மட்டும்தான் வந்து he will have the relief, but மத்த டைம்ல the headache is going to come back again. அந்த தலைவலி எதனால வருது அப்படின்றது நான் கண்டுபிடிச்சாதான் வந்து I can put an end to the headache. பட் நம்ம அப்படி பண்றது இல்ல. தலைவலி இருக்கா, ஓகே இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, சரியா போயிடும் அந்த மாதிரி. So that is what we are trying to do most of the times. We are not reaching the bottom of it. We are not addressing the root cause of any problem for that matter. So இப்போ வந்து I'm not going to tell everybody, okay கோவம் இருக்கா, இந்த கோவத்தை வந்து கம்மி பண்ணுங்க, கவுண்ட் 1 2 3 4 5 6 கோவம் சரியா போயிடும், அப்படி கிடையாது. ஸோ கோவம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்ஸ், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தி ஆங்கர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அவுட் சைட். வெளியில இருக்கிறது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மட்டும்தான். வாட் வி ஆர் நாட் அட்ரெஸிங் இஸ் த ஹோல் லோட் ஆஃப் ஐஸ் தட் யூ ஆர் நாட் சீயிங். ஸோ தட் இஸ் வாட் வி நீட் டு அட்ரெஸ் அட்ரெஸ் ஹியர் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் ஃபர்தர். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, now எல்லாருக்குமே வந்து நான் குழந்தையா இருக்கிறதுல இருந்து மீன் எப்படி சாப்பிடணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் எப்படி மீன் பிடிக்கணும்ன்றது யாருமே கத்து கொடுத்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் லைக் கோயிங் அண்ட் பையிங் அ ஃபிஷ் பட் நோபடி டாட் மீ ஹவு டு ஃபிஷ். ஸோ லைஃப் ஃபுல்லா நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வாட் வில் ஹேப்பன் இஸ் இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு மீன் இருக்கு. அகைன் இஃப் ஐ வாண்ட் ஃபிஷ் டுமாரோ ஐ ஹேவ் டு கோ அண்ட் பை இட் அகைன். பட் இஃப் ஐ நோ ஹவு டு ஃபிஷ், மீன் எப்படி பிடிக்க தெரிஞ்சா நான் என்னைக்கு வேணாலும் வந்து ஐ கேன் ஈட் த ஃபிஷ். ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் give me a fish and I eat for a day. ஒரு நாளைக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். So this is like giving paracetamol for headache. But teach me how to fish and I can eat for a lifetime. Ilya. So this is what is important for all of us to understand. So the root cause analysis என்னன்னு நீங்க பார்க்கும்போது, நானே யோசிச்சு பார்க்கும்போது வந்து I found myself there are a lot of problems in the stressக்கு வந்து பாத்தீங்கன்னா there are a lot of reasons, financial, relationship, health issues இருக்கலாம், current COVID pandemic, external issues, environmental issues, weather issues, எவ்வளவு இருக்கு, நிறைய issues இருக்கு. பட் எல்லாமே இட் வில் பாயில் டவுன் டு எல்லா இஷ்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா அது 4-5 கேட்டகரிஸ்ல மட்டும்தான் ஃபிட் ஆகுது. நான் யோசிக்கும் போது ஐ மே பி ராங் பட் தே மைட் பி மோர், பட் திஸ் இஸ் வாட் ஐ திங்க் ஆர் த காசஸ். நவ் த டாக் பிகின்ஸ் நவ். So I don't know what the time is. The time is about 7:30 already. My actual talk begins now. நான் இவ்வளோ நேரம் பேசுனது வந்து this was just an introduction. So please, are you ready to stay with me? And the talk begins right now. Please, 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 the rules of any presentation for that matter. நீங்க வந்து you're spending about half an hour with me or 45 minutes with me. Try to make the most of it. எவ்வளவு உங்களால வந்து இந்த பிரசன்டேஷன்ல வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. I'm sure இத்தனை ஒரு 45 minutes நான் பேசினா அதுல அட்லீஸ்ட் ஒரு 1 minute talk or 2 minutes talk will be beneficial. ஏன்னா நான் அப்படி மத்தவங்க டாக் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க டாக்ல வந்து எனக்கு சில டிப்ஸ் கிடைக்கும் and it really changed my life.
So adanala dhaan solren, you'll never know, there might be something from this which might change your life. So please be with me for the next half an hour or 40 minutes. It begins now. And the rules, most important things, 2 or 3 things I really want to say. The first thing is, please, neenga laptop la irkinglo, phone la irkinglo, enga irkinga enakku theriyala, whatever you are watching, please don't flick between the screens. Enna or notification varum, distract avinga, so please turn all your notifications off if that's okay, because you need to get the maximum out of it. And the second thing I want to say is, don't look at your watch. Konja late சாப்பிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க சாப்பிட்டுட்டே இந்த Zoom call attend பண்ணலாம், because if your videos are all off, நீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது. So if you're hungry, please eat right in front of your phones or in front of this, but please be attentive and don't look at your phones and don't get distracted. And that is what I want to say. I know all the Rotary meetings, time and not time, adu na nallave paathiruken. So that will be there, Selva or whoever is doing this. So konja enakku enikku mattum time kudunga, because I really want to put these things across to people. I'll try to finish it off on time, but in case I don't, please be with me. So and the next thing is, நம்ம எல்லாருக்குமே வந்து monkey mind அப்படினு சொல்றாங்க இல்லையா. உடனே வந்து அந்த மைண்ட் வந்து ஒரு monkey மாதிரி, ஒரு மரத்துல இருக்கிற monkey வந்து ஒரு branchல இருக்காது, ஒரு branchல இருந்து இன்னொரு branchக்கு அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். So நம்ம mind is also like that. It's very distracted. அது focused-ஆ இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படினு சொல்லி நம்ம அப்படியே வளர்ந்திருக்கோம். And we think it is very difficult to focus-ஆ concentrate-ஆ ஐயோ முடியாதே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா there are a lot of distractions in life. இப்ப இருக்கிற Facebook, WhatsApp, so many things in life which keeps distracting us all the time. நம்ம மாதிரியே நம்ம குழந்தைங்களும் நம்மள பார்த்து அவங்களும் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. So we are preparing a younger generation similar to what we are doing. So let's put an end to this. So அந்த மாதிரி monkey mind இருந்துச்சு அப்படின்னா, what we need to do is try to come to a monk mind அப்படினு சொல்றாங்க. Monks, in the Buddhist monks எல்லாம் இருக்காங்க இல்லையா, MONK. So that is all about mindfulness. In the every minute or every 10 minutes, நான் இங்க இருக்கேனா வேற எங்கயாவது போயிட்டேனா அப்படின்றது அப்பப்போ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. So please make sure that you are with me, and monkey mind ல இருந்து come to the mindfulness, be with me. So are you with me? I'm hoping you are with me. If you are with me, you can type in yes in the chat box. If you're not with me, then I understand that. So, and the root causes of stress and remedies. So இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து பேசிக்கா root cause analysis அப்படினு சொல்லியிருக்கேன். So what I'm going to do today is going to address there are 4 root causes that I could identify, and there are 4 remedies. இப்போ என்ன பண்ணணும், நாளிலிருந்து உங்களுக்கு stress இருக்கக்கூடாது. That is what I feel. Provided you get everything from this talk, you should be stress free. So what are the 4 root causes and 4 remedies, and at the end of each root cause, ஒரு root cause சொல்லி ஒரு remedy சொன்ன உடனே வந்து, if you can make a note of it mentally or on a piece of paper or take a screenshot, it will really help you. So because நான் வந்து ஒரு root cause முடிச்சிட்டு அடுத்த root cause போகும்போது, I'm going to ask you what was the previous remedy for root cause 1, so that we remember what is happening. So that is what it is. So please make a note of this if you can. And so root cause 1, what is the number 1 cause for stress அப்படினு பாத்தீங்கன்னா, unconscious thoughts and lack of awareness. Unconscious thoughts அப்படினு நீங்க பாக்கும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு தெரியாமலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோ பைலட் மோட்ல வந்து உங்களுக்கு தாட்ஸ் ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரோட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது உங்களை வேகமா ஓவர்டேக் பண்ணி போகும்போது அப்படியே சுர்ரன் அப்படியே வந்து ஒரு கோவமா வருது இல்லையா, என்ன சொல்றது, அந்த மாதிரி சில நேரத்துல அந்த விண்டோ கீழே இது பண்ணிட்டு you just kind of start shouting at them because unconsciously you have this thought, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, you just kind of you blurt it out, you vent out your anger, because this is what happens. Unconscious ஒரு thought ன்றது டக்குன்னு அப்படியே ஜெனரேட் ஆகும், and you actually start showing up your anger. வார்த்தையை விட்டதுக்கு அப்புறமா அது வந்து வாங்க முடியாது. So this is very important. We just leave the words, and this is what happens at workplace, வீட்லயும் சரி, நம்ம குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம பார்ட்னர், ஹஸ்பண்ட், வைஃப், whoever it is, unconsciously you have these thoughts, and then there is absolutely no awareness. நமக்கு அந்த அவேர்னஸும் கிடையாது. நம்ம வந்து உடனே வந்து you just react to it. சொல்றாங்க இல்லையா, life is all about, it's only 10% of what's happening, 90% is how you react to it. இப்ப இருக்கிற current COVID situationலயும் பாத்தீங்கன்னா, கோவிட்ன்றது ஒரு 10% தான், ஏதோ பண்ணிட்டு போகுது. பட் 90% you add, ஒரு மசாலா ஆட் பண்ற மாதிரி நம்ம நிறைய ஆட் பண்ணி you just kind of make a big mountain out of it, and that is what we are trying to do. And this is an unconscious thought. நமக்கே தெரியல நம்ம இப்படி பண்றோம்ன்ற விஷயத்தை வந்து நமக்கே தெரியல. So awareness is lacking. So that is what we need to understand. There is absolutely no awareness about what is happening and who is responsible for this.
எல்லாமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா மத்தவங்கள தான் blame பண்ணிட்டு இருக்கோம். We blame the government for doing this. Lockdown போட்டாலும் government blame பண்றோம். Lockdown போடல அப்படினாலும் government blame பண்றோம். Lot of things we blame the external environment. We blame the people outside of us for whatever is happening. You look at all this news. யார் உங்களை பார்க்க சொன்னாங்க நியூஸ் வந்து? You sit and watch news and then you go and எப்ப பார்த்தாலும் சாப்பிடும் போதும் நியூஸ் எங்க அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் எவ்வளவு சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. So you keep doing this. Phone la vandu you have these notifications in the mari forwards. I was talking to Selva this morning, or solittu irundare en classmates vandu 15 பேர் காலி அப்படினு சொல்லிட்டு. So like டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உடனே வந்து you have this fear. அந்த மாதிரி வந்து நடக்கும்போது என்ன ஆகுது? You generate fear inside without your own knowledge. ஐயோ இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, எனக்கும் அந்த மாதிரி வந்துடுமோ, நமக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லைன்னா நமக்கும் ஃபேமிலி இருக்காங்க, நம்ம ஃபேமிலிக்கு யாருக்காவது அந்த மாதிரி நடந்துடுமோ அப்படின்ற ஒரு cascade of thoughts வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். Nothing has happened. What has happened is somebody died. Somebody died in the office, or somebody would have had COVID. Whatever it is, it's an unfortunate thing. By all means, we have compassion for all of them. யாருக்கு இந்த மாதிரி நடந்ததோ அந்த மாதிரி we can only pray God for this. But அதுக்காக வந்து we cannot sit and generate these unconscious thoughts. ஒரு மரத்தோட branches மாதிரி you keep growing your branches and that becomes an autopilot mode, and that is what is happening to all of us. காலையில எந்திரிச்சாலும் phone, தூங்கும் போதும் phone, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். And we feel completely drained. By the end of the day, டோட்டலா ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். எதனால வந்து why do we feel so drained? நம்ம பெருசா ஒண்ணு வொர்க் அவுட் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, டே ஃபுல்லா எக்ஸசைஸும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்து இந்த கோவிட் பத்தி நினைச்சாலே வந்து we feel drained. So this is what is happening. Now it is COVID, but in future COVID முடிய போகுது. Actually the cases are coming down. The good news is the cases are coming down. It will come down. So don't worry about it. COVID is going to come to an end very soon. But அதுக்கு அடுத்தது next என்ன இன்னொரு ப்ராப்ளம் வரும். அப்ப வந்து எப்படி டீல் பண்ண போறோம்? Because the same thing will continue, something or the other will happen. So நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து சோகமா இருக்கும்போது, சுத்தி இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது, how can you keep yourself emotionally stable? நீங்க ஒரு ஸ்டேபிளா எப்படி இருக்க முடியும்? நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து அப்படி டல்லா இருந்தாங்கன்னா நம்மளும் வந்து அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா then what's the point? So we need to understand how you can keep yourself emotionally stable, and this is where your emotional intelligence comes in. Emotional intelligence அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இப்ப நான் போய் ஒரு எல்லாருக்கும் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா இப்படி இருங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட், இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு, இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறமா நமக்கு புரியாது என்னன்னு சொல்லி. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா எனி எமோஷன் ஃபார் தட் மேட்டர் நம்ம பாடியில வந்து ஒரு தாட்ல இருந்து வர்றதுனாலதான் வந்து இந்த எமோஷன். நான் beginning of the talk I told you what happens is whenever you have a thought, ஒரு மிருகத்தை பார்த்தாலும் இல்லைன்னா வந்து you look at this COVID situation or whatever, ஒரு thought வந்த உடனே வந்து பாடிக்குள்ள அந்த cortisolன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. Immediately you get stressed. Or it could be anger. உங்களோட குழந்தைங்க வந்து நீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. Okay, they're always on TV, or இப்பெல்லாம் பாவம் வீட்டுக்குள்ளவே இருக்கணும், and they're not listening to you. என்ன நடக்குது? உடனே வந்து நான் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடனே வந்து you generate this emotion. அந்த emotion வந்து பாத்தீங்கன்னா it will last for any emotion in your body, it will last for 90 seconds. Please make a note of this. 90 seconds is a golden period that you have to remember. அந்த 90 seconds வந்து அந்த எமோஷன்ன்றது இருக்கும். கோமா இருந்தாலும் சரி, joy, anger, love, anything for this matter, ஒரு fear, all these things generally வந்து ஒரு எமோஷன் வந்து 90 seconds மட்டும்தான் இருக்கும். ஆனா அதோட ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா it will last longer. So that is the difference between your emotion and feeling. For example, நீங்க இங்க sadness பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோகமான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த சோகமான ஒரு விஷயம் it will probably last only for 90 seconds, that particular thought. But நம்ம என்ன பண்றோம், அதுக்கு 4 அட்டாச் பண்ணி you create that feeling all day. நீங்க ஆபீஸ் போறீங்க, உங்களை வந்து யாராவது தப்பா பேசிட்டாங்க, என்ன பண்றீங்க, அவங்க தப்பா பேசும்போது உங்களுக்கு ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த எமோஷனை வந்து ஒரு 90 seconds மட்டும்தான் இருக்கும். But what you do is that particular feeling of அந்த ஒரு ஃபீலிங் அன்லவபிள், என்னை யாருக்குமே என்னை பிடிக்கல அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு 4 அட்டாச் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஃபுல் டே யூ ரூயின் யோர் டே. சம்டைம்ஸ் திஸ் ஃபீலிங் வந்து இட் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ், இட் கேன் லாஸ்ட் ஃபார் இயர்ஸ். யாரோ உங்களை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருப்பாங்க, பட் ஆனா அது இன்னும் உங்களை பாதிக்கும். எதனால வந்து இவ்வளோ நாள் இருக்கு? இட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் அட்டாச்ட் லாட் ஆஃப் திங்ஸ் யுவர் செல்ஃப். அது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு 100 things அட்டாச் பண்ணி யூ மேக் இட் இன்டு அ ஃபீலிங். அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அண்ட் வி லிவ் அவர் என்டையர் லைஃப் லைக் திஸ். We live our entire life unfortunately like this. And so emotions ko feelings ko vandu difference vandu ungalku theriyum podu vandu you can actually become emotionally intelligent. Emotionally intelligent eppadi aaga mudiyum?
அந்த சேம் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கோவம் வருது இல்லையா, இல்லைன்னா உங்க குழந்தை வந்து நீங்க சொல்றது கேட்காம இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கோவம் வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து அந்த மோமெண்ட் வந்து உங்க எமோஷனை வந்து எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, when you understand your emotion, when you are aware of your emotion, அப்பதான் வந்து நீங்க அதை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். நீங்க அந்த மோமெண்ட் அந்த 90 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களோட எமோஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, you won't have the feeling which is supposed to last for days and months. So this is what it is. Now which emotion lasts the longest? எந்த எமோஷன் வந்து நம்ம பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற எமோஷன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sadness. ஒரு சோகமான ஒரு விஷயம்ன்றது வந்து that emotion apparently it lasts sometimes generally எல்லாமே 90 seconds தான் இருக்கும். அந்த எமோஷன் வந்து it can last a little longer. And which emotion has the shortest duration அப்படின்னு பாத்தீங்கன்னா, gratitude. யாராவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு தேங்க்யூ என்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராட்டிடியூட், அது வந்து இட் இஸ் a very short lasting emotion. இன்ஃபேக்ட் அதுதான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், அந்த கிராட்டிடியூட் தான் லைஃப் ஃபுல்லா இருக்கணும். ஆனா இங்க இட்ஸ் தி ஆப்போசிட். சேட்னஸ்ன்றது ரொம்ப நாளைக்கு இருக்கு, பட் கிராட்டிடியூட்ன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி ஷார்ட் லாஸ்டிங். திஸ் இஸ் a very sad situation, but we need to understand this. So this is a golden tip for root cause number 1. This is a remedy. So 90-second rule என்னன்னு பாத்தீங்கன்னா, when you have a reaction to something outside, இப்போ நீங்க கோவிட் நினைச்சோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நினைக்கும் போது வந்து you have this 90-second rule நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. So you have something which happens inside your body. உங்களுக்கு தெரியாமலே வந்து பாடியில ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போகும்போது வந்து what you do is you try to stay in that emotional loop, because you try to create a cascade, you trigger one after the other, and அது ஒரு ஃபீலிங்கா மாற வரலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி எமோஷன் வரும்போது பாஸ் அண்ட் பிரீத். இந்த பாஸ் நீங்க எப்ப பண்ணுவீங்க, ப்ரொவைடட் யூ ஆர் அவேர், உங்களுக்கு இருக்கு நான் ஏதோ ஃபீல் பண்ணுது, என் உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு அந்த ஒரு அவேர்னஸ் வரும்போது வந்து யூ ஆக்சுவலி பாஸ் அண்ட் யூ ஆக்சுவலி பிரீத். ஸோ த ரெமெடி நம்பர் 1 இஸ் a 90-second rule this week. முடிஞ்சா இந்த வாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. So whenever you feel stressed, whenever stress hits you, இது ஃபைனான்சியலா இருக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அந்த ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயம் பாதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது வந்து please apply the principle of press. அந்த press என்னன்னு பாத்தீங்கன்னா, pause every time you feel stressed. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, யாரோ ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்துட்டாங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டே இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். உடனே வந்து என்ன ஆகும், யூ ஃபீல் சேட், அண்ட் தென் அந்த டே ஃபுல்லா போச்சு, இல்லைன்னா ஒரு 4-5 நாள் வந்து அந்த சோகத்திலேயே நம்ம இருப்போம். ப்ளீஸ் பாஸ். ஏதோ ஒரு எமோஷன் எனக்குள்ள கிரியேட் ஆகுது, ஸோ ஜஸ்ட் பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட். இந்த மாதிரி பண்றதுனால வாட் இஸ் கோயிங் டு கெட் பெட்டர்? Everything outside of us, nothing is under our control. So when nothing is under your control, only you can bring yourself under your control. You cannot control anything outside. Just reflect on it. ஒவ்வொரு எமோஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எனக்கு இந்த கோவம் தேவையா, இந்த sadness தேவையா, இந்த டிப்ரெஷன் வருது எனக்கு, do I need this அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. Then take a big breath and exhale and inhale. Take some breaths, because breathing really helps. Inhale and exhale couple of times, or 1 minute inhale and exhale. And what I normally do is say something called as a switch or cancel. Cancel, 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 இல்லைன்னா switch, switch, switch அப்படின்னு சொல்லி நான் 3 times நானே மனசுக்குள்ள சொல்லிப்பேன். ஸோ இப்போ எப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷன் கிரியேட் ஆகும்போது when you do all these things, அந்த 90 seconds முடிஞ்சிடும். By the time you do all this, that 90 seconds would have gone. Say switch or cancel and see the emotion leaving your body. உங்களை விட்டுட்டு போற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். So when you do this, it will really help. ஆனா இது overnight magic மாதிரி வேலை செய்யாது. You have to put it into practice. So நாளைக்கு நீங்க பண்றீங்க, இல்ல எனக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும், because you have to put it into practice. Because இது பல வருஷமா, ஒரு 100,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ancestors கிட்ட இருந்து வந்த குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து, இந்த ஒவ்வொரு குவாலிட்டி உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணாதான் வந்து இது முடியும், இல்லைன்னா வந்து it is not going to get better. So that is a remedy that you all need to follow. And the next thing is, consider practicing a 90-second rule is something that I always wanted to say. And let me move on further. Now, this is very important. So எல்லாரும் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா, நீங்க வந்து you should be, நீங்க பிரகாசமா இருக்கணும். Okay, everybody around you is like this, but you can be emotionally intelligent. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து if they are dumb, it doesn't mean that you should be dumb like them. You can be emotionally intelligent. So be emotionally intelligent. Understand your emotions. Emotions புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்க பக்கமே வராது. So follow that 90-second rule. Remedy number 1 is your emotions. How to control your emotions in that 90-second rule. And the next thing is, be very, very mindful, not mindful. FULL full. So
நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் நெவர் பி மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல் அப்படின்னா பீங் இன் த பிரசன்ட் மூமெண்ட், நாட் திங்கிங் அபவுட் யுவர் பாஸ்ட், நாட் திங்கிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர். இதுவும் ஒரு நாள்ல மாஸ்டர் பண்ண முடியாது. இட் வில் டேக் சம் ப்ராபப்லி ஃபியூ மந்த்ஸ் ஃபார் யூ டு மாஸ்டர் திஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறமா நம்ம விட்டுறோம். தட் இஸ் த ப்ராப்ளம். எனிதிங் யூ டூ இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட், that is fine. But if you're not consistent, you cannot get the desired results. And so that is what we need to understand. Be mindful, not mindful. And that is number one. And the second thing is about your root cause. Number two, நான் சொல்றேன் Dalai Lama oda quote நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So I really love this quote. அதனால தான் வந்து I just put it up. I hope it makes sense. I'll just read it. அவர் கேட்கும்போது when asked about what surprised him most about the humanity பத்தி உங்களை எது சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, man sacrifices his health in order to make money. நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளோட ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம். தென் அதே பணத்தை வந்து நம்ம ஹெல்த்துக்காக வந்து யூ யூஸ் இட். இப்போ வந்து கோவிட் சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா லட்சமா வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் we didn't take care of our body, so whatever has happened, so again we spend money to recuperate our own health. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா we are so anxious about the futureல என்ன நடக்க போகுது தெரியலையே, எப்போ என்ன ஆகும் தெரியலையே, அந்த மாதிரி நினைச்சு we don't enjoy the present. இருக்கிற ஒரு நல்ல மொமெண்ட்டை வந்து we are losing it. The result is he does not live in the present nor future. Neither we are here nor in future, and we live as if we are never going to die. எல்லாரும் ஒரு நாள் செத்து போக போறோம். This is a fact. But we live as if we are never going to die, and then we die having never really lived. So this is what is a fact, and this is what is happening to most of us. So romba pesiten nenikiren. I'll just give you this it's a break time just for what we do in the hospital, just to have a little bit of good time. So just enjoy. I don't know if you don't hear the music, let me know. I'm trying to create net go a bit net man you selling create net for the sit net, and I got a big chit chat drop out drop it on my car so I had to let back the seat pull out and she suck big net man you selling create net for the sit net, and I got a big chit chat drop out drop it on my car so I had to let back the seat pull out and she sucked it I nut all over. I'm trying to create net go a bit net man you selling. I always say raise your vibration and spread the positivity. எப்பவுமே வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் சினாரியோல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து there are not many good things happening around us. ரொம்ப கஷ்டமான விஷயங்க தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது வந்து we have to keep ourselves happy. அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பல்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது we have to raise our emotions, we have to raise our vibrations, and we have to spread the positivity. எல்லாரும் அழறாங்க அப்படின்றதுக்காக நம்மள உட்கார்ந்து அது பண்ணிட்டு இருக்க முடியாது. So please try to be happy. Whatever generates happiness, take regular breaks and do whatever gives you happiness, and it's very important. And I hope you're all okay with the pace. Enoda pace vandu romba vegama na pesinalo illana if the content is not this thing, please let me know how you feel. You can let me know in the chat box if I'm just checking the chat box now to see if there is anything edavadhu pace alter pannano illana konjam presentation speed kammi pannano appadina let me know. If it is okay, I'll just go ahead. Okay and potirkinga. Okay, thank you so much. I'll just move on. Thank you. So next is the root cause number 2 க்கு நம்ம போயிடலாம். So root cause number 1 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். I told you lack of awareness and unconscious thoughts, and 90-second rule was a remedy number 1, and the root cause number 2 for causing the stress is this one. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் படிக்கிறதுக்கு. Unhealthy neural networking and programming, false belief patterns and negativity gene. அப்படி என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா unhealthy neural networking னா நம்ம மூளையில நடக்கிற அந்த neural pathways இருக்கு இல்லையா, so we call them the neural pathways or the neural networking. We are all programmed. Actually கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான். We are all programmed. நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம ஃபீட் பண்ணிட்டே போறோம். ஒரு கோடை கிரியேட் பண்ற மாதிரி right from your birth you are creating the code. So we are all programmed. ஆனா அந்த ப்ரோக்ராம் சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், கம்ப்யூட்டர் வந்து தூக்கி போட மாட்டோம் இல்லையா, we reprogram it, and that is what we do. But அந்த ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு அன்ஹெல்தி நியூரல் நெட்வொர்க்கிங் இருக்குன்றது நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். தட் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிலீஃப் பேட்டர்ன், ஒரு பர்டிகுலர் பிலீஃபோடவே வந்து நம்ம வந்து இருக்கிறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கரப்ட், இல்லைன்னா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப கொள்ளடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம லேபிள் பண்றோம் இல்லையா. தீஸ் ஆர் ஆல் த பிலீஃப் பேட்டர்ன்ஸ். கடவுள் இருக்காருன்னு சில பேர் சொல்றாங்க, இல்லன்னு சில பேர் சொல்றாங்க, இருக்காரா இல்லையா யாருக்கு தெரியும். சோ இந்த மாதிரி வந்து தீஸ் ஆர் ஆல் த பிலீஃப் பேட்டர்ன்ஸ், பட் we don't actually sit and reprogram it. எதனால இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. And one important thing I want to tell is negativity gene. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் விஷயம் எடுத்தாலும், இல்லைன்னா சப்போஸ் யாராவது உங்க வீட்டுல வந்து நைட்ல வந்து வெளியில போறாங்க, அவங்க வந்து லேட்டா வர்றாங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு நெகட்டிவ் திங் உங்களுக்கு கிரியேட் ஆகும். என்ன நெகட்டிவ் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, என்ன ஆச்சு தெரியலையே, இன்னும் வரலையே, லேட் ஆகுது அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி. ஆனா பாசிட்டிவா யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நெகட்டிவா யோசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எதனால அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, why is negativity so easy? பாசிட்டிவிட்டின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ why அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, it is all because of the gene. நம்ம வந்து it's like for example in the evolution of the human brain அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு 100,000 years or many years ago your brain is slowly growing. அந்த ஜீன்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வந்துட்டு இருக்கு. நெகட்டிவிட்டி ஜீன்ன்றது வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு ஜீன். அவங்க நெகட்டிவா இருந்தாதான் வந்து ஒரு மிருகம் வந்து என்ன அட்டாக் பண்ணுமோ, என்ன நான் காப்பாத்திக்கணும், என்ன வந்து மரத்து மேல இருக்கிறதோ, இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கேவ்க்குள்ள போயிட்டு எஸ்கேப் ஆகி ஒருக்குள்ள இருக்கிறது, அதெல்லாம் வந்து that is a survival mechanism. In order to survive, God blessed them with a negativity gene. பட் அவங்க வந்து கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த நெகட்டிவ் ஜீனை வந்து எந்த டைம்ல வந்து நெகட்டிவா இருக்கணும் அப்படின்றது யோசிக்கிற சக்தி வந்து அப்ப இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போ நெகட்டிவிட்டி யூஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியல. பாசிட்டிவா இருக்கிற வேண்டிய நேரத்துல நெகட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கிற வேண்டிய நேரத்துல பாசிட்டிவா இருக்கும். It doesn't work. So you have to use the right thing at the right time. And this is all genetics. See, this is how they lived. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து negativity gene is very important for them because they have to protect themselves. இது வந்து ஒரு survival mechanism, and that is what has happened. இப்போ வந்து நீங்க நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா, இது குழந்தை பிறந்த உடனே அம்மா மாதிரியா, அப்பா மாதிரியா, இல்லைன்னா தாத்தா மாதிரியா, இல்லைன்னா மாமா மாதிரியா, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ்ன்றது they are very 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 strong. நம்மளோட ancestors கிட்ட இருந்து வந்து நம்ம ஜீன்ஸ் வந்து it can affect the way we think, the way we react, everything is because of the genes. And the negativity gene இருக்கு. இப்போ அந்த negativity gene வந்து அது it's important for survival. பட் ஆனா கரெக்டா நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணணும். அந்த அவேர்னஸ் வந்தாலே போதும். பட் we don't have the awareness, and that is what is important. So அதை எப்படி மாத்தணும்ன்றது I'll tell you in a minute. In the remedy I'll tell you how to change it. So that was a means of survival. In order to survive, we needed that particular negativity gene. So even Karpambuchi example, I always tell, even for a cockroach, in order to survive, it flies, ilya. So if you just go very close and if you clap or do something, it will just fly away because it was important for survival. So that is important for all of us, and even for our ancestors it was important. But unfortunately நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா negativity ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் because the brain has evolved like that. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா survival mechanism காக தான் வந்து நம்ம மூளை வளர்ந்திருக்கு, not to make ourselves happy, and this is what is happening. So this is to do with your evolution. So ஒரு குழந்தை எப்படி இந்த neural networking எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது you will understand this very well. See, we are all born with billions of neurons. ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து அது ரொம்ப அதுக்கு எதுவுமே தெரியாது, ஓகேங்களா? பிகாஸ் நியூரல் நெட்வொர்க்கிங் ஒரு நியூரல் பாத்வே எதுவுமே வந்து அப்போ கிரியேட் ஆகல. Because there is absolutely no connection between the neurons at that point. Slowly, அது ஒவ்வொரு stimulus, environmentல இருந்து வர stimulus, இல்லைன்னா நம்மளோட parents, நம்மளோட grandparents, anybody, நம்ம எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா chemicals are created inside the body. They're already there inside the body. Slowly, these neural networks, they start forming. இந்த pathways எப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா, அது ஸ்கூலுக்கு போற வயசுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த networking becomes strong, and when he goes to college, it becomes even stronger and stronger and stronger, and that is what is going to happen. So these neural pathways, அது என்ன சொல்றோம்னா அது ஒரு சூப்பர் ஹைவேஸ் ஆஃப் தி பிரெயின் அப்படின்னு சொல்றோம். ஒரு கத்திப்பாரா ஜங்ஷன் மாதிரி, அது வந்து இடிக்கவே முடியாது அந்த மாதிரி. So you have this very very strong neural pathways inside your brain. இப்போ நீங்க இருக்கிற situation, the way you are right now, இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் வந்து we are all different. எதுக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்து there might be a problem only because my neural pathway is different to your neural pathway. So we have a difference of opinion. ஏன்னா என்னோட environment எனக்கு சொல்லி கொடுத்தது வேற ஏதோ இருக்கலாம், உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வேற ஏதோ இருக்கலாம். So we have these neural pathways which are all kind of super highways of the brain, and because of this we all struggle with the relationships or anything for that matter. So we need to create
நியூ நியூரல் பாத்வேஸ், புது நியூரல் பாத்வேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இது முடியுமா? நான் சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லல. There is a new science called as neuroplasticity அப்படின்றது. It is a new science now. இப்போ ரிசர்ச் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, and they have proven that this particular thing works. It works provided you put your effort. புது நியூரல் பாத்வே உங்களால பண்ண முடியுமா இல்லையா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, you can create a new neural pathway. This is like walking in the same path. நீங்க அதே பாத்ல நடந்து போனீங்கன்னா ஒரு வழி கிரியேட் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து யூ கேன் கிரியேட் a new neural pathway. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு நாள் வந்து நடந்து போனீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த பாத்வே கிரியேட் ஆகாது. யூ ஹேவ் டு கீப் வாக்கிங் இன் த சேம் பாத். அதே பாத்துல நீங்க போனாதான், ஒரு ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான், கண்டினியூஸா போடும்போது தான் வந்து ஒரு பிராண்ட் பாப்புலர் ஆயிடும். அதே மாதிரி தான் வந்து நியூரல் நெட்வொர்க்கிங் will become popular when you just keep doing the same thing again and again. ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா by age 8 they say it peaks because already நம்ம நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி பியூபர்ட்டி டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கிங், அந்த டீனேஜ் இயர்ஸ்ல வந்து நியூரல் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களோட பிஹேவியர் இஸ் வாட் யூ ஆர் டாட் இன் த ஃபர்ஸ்ட் 8 years and again during your puberty time. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுதான் வந்து that is your strongest neural pathway. உங்க லைஃப்ல இருக்கிற வேல்யூஸ், எத்திக்ஸ், மாரல்ஸ், character, whatever you may call, what you are today is because of whatever your external circumstances, ungaloda sutti irukra influences da vandu this is what it is. But unfortunately we struggle to know. Once in the pathway create ஆனதுக்கு அப்புறமா எது நல்லது எது கெட்டது இத வந்து மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நெகட்டிவா இருக்கும்போது வந்து சடனா வந்து உங்களை பாசிட்டிவா ஆகணும் அப்படின்னா அதுக்கு புது பாத்வே கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது, this is about your subconscious programming. So and that is what I wanted to tell. So என்னன்னு பாத்தீங்கன்னா it needs a lot of repetition. சும்மா ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க இது நியூரல் பாத்வே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்க இருக்கிற நியூரல் பாத்வே அந்த நெகட்டிவ் பாத்வே வந்து இரேஸ் பண்ணி புதுசா ஒரு பாசிட்டிவான பாத்வே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தினம் வந்து நீங்க பாசிட்டிவான விஷயத்த வந்து நினைச்சாதான் நடக்கும். ஒரு நாள் மட்டும் உட்கார்ந்து நீங்க நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா உங்களுக்கு நடக்காது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் நினைப்போம், நடக்கல அப்படின்னும் போது we just leave it. And this is what we do. So it needs lot of repetition. உங்களோட பிரெயின்ல வந்து அந்த பாத்வே கிரியேட் ஆகணும். ஒரு ஜிம்முக்கு போற மாதிரி தான், கண்டினியூஸா வந்து நம்ம ரெப்பிட்டேஷன் இருந்தாதான் வந்து உங்களோட பாடி ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம மென்டல் மசில், நம்ம மூளையும் அதே மாதிரி தான். This is what is neuroplasticity. அந்த மாதிரி பண்ணும்போது தான் it becomes stronger. Minimum 45 days நீங்க பண்ணணும். இந்த 40 days or 45 days எதனால சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is like habit. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து 45 days நீங்க பண்ணும்போது வந்து that becomes a habit. நம்ம குழந்தையா இருக்கும்போது எனக்கு வந்து பிரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி you wake up in the morning and brush. அது ஒரு பெரிய எஃபர்ட்டா நமக்கு தெரியாது because you do it. பட் எக்ஸசைஸ் பண்றது நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஸோ காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் we were not doing it for 45 days at a stretch. So those of you who have kids, please generate this habit, make them do it for 45 days. Automatically it becomes a habit. So அந்த ஹேபிட்டா நீங்க கிரியேட் பண்ணணும். அண்ட் the other thing is எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் வந்து you have challenges. Old path is your survival path. நீங்க லைஃப்ல வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி pathway was important. That is from our ancestors. The new pathway, புதுசா வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா it doesn't feel good to start with. சடனா வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா காலையில எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா இட்ஸ் an effort இல்லையா? So initially it is difficult, but then it will become easy because உங்களோட old pathways are so strong that it doesn't let this new path survive. நீங்க இந்த நியூ பாத்தை வந்து சர்வைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்லோவா இதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்பதான் வந்து யுவர் ஓல்ட் பாத்வே வில் டை. ஈஸ்டர் டைம்ல வந்து லென்ட்ன்றது 40 days ஃபாலோ பண்றாங்க. ஐயப்ப மாலை போட்டா 40 நாள் ஃபாலோ பண்றாங்க. ரமதானும் 40 நாள் ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி விட்டுலாம் இல்லையா? why do they do this for 40 days? because at least அந்த 40 days நம்ம வந்து அந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்ல இருக்கும்போது வந்து அது வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து அது பதிஞ்சிடும். when it becomes your habit, you will kind of start doing it routinely. That is what we do. That is what is meant to happen. But unfortunately இது ஃபாலோ பண்றதும் கடவுள் மேல பயத்துல பண்றோம். அந்த மாதிரி பயத்தோட கிடையாது. உங்க மேல ஒரு டிசிப்ளினோட நீங்க பண்ணும்போது வந்து this will last longer. So that is what it is. So everything is in our hands. We can mold everything. உங்களோட பாத்வே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்களால மோல்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மோல்ட் பண்ணி எப்படி நியூ பாத்வேஸ் கிரியேட் பண்ணணும்ன்றது இட்ஸ் என்டையர்லி இன் யோர் ஹேண்ட்ஸ்.
So you can see a new you in 40 days. You can transform yourself in 40 days provided you do it for 40 days. So this is very important. And the inner engineering வந்து நம்ம மூளையை நம்ம தான் சரி பண்ணணும். Nobody can do this for us. We have to do this ourselves. So rewire your mind. It is very, very important. I don't think I'll have enough time to explain about smart brain and emotional brain. It's a very important thing. But basically, என்னன்னு பாத்தீங்கன்னா, we are all driven by emotions. So நம்மளோட emotional brain வந்து ரொம்ப strong brain actually. So generally, but ஆனா emotional brain is not smart at all. நீங்க எந்த emotion feed பண்ணாலும் அந்த emotion வந்து உள்ள போய் உட்கார்ந்துரும். Smart brainன்றது நம்மளோட intelligence. கடவுள் கொடுக்கிற அந்த ஒரு சக்தி வந்து அந்த intelligenceன்றது இருக்கு. But smart brainன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, it's a weak brain. Like காலையில நீங்க ஏந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் பிரெயின் சொல்லுது காலையில எந்திரிச்சா நல்லது, இந்த டயட் ஃபாலோ பண்ணா நல்லது, சுகர் சாப்பிடாதீங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆயில் அதிகமா சாப்பிடாதீங்க, இதெல்லாம் வந்து உங்க ஸ்மார்ட் பிரெயின் சொல்லுது. ஆனா உங்களோட எமோஷனல் பிரெயின், எஸ்பெஷலி உங்க அம்மாவா இருந்தாலும் யாரும் கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், ஒரு நாள் தூங்கலாம் அப்படின்றது உங்களோட எமோஷனல் பிரெயின். ஸோ எமோஷனல் பிரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரெயின். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் பிரெயினை வந்து உங்களோட எமோஷனல் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். அப்பதான் வந்து we can be successful in our lives. So this is what is about your thinking brain and emotional brain. So it's very important. And as I told you, எந்த ஒரு தாட்டா இருந்தாலும் நீங்க நரிஷ் பண்ணணும். எப்படி நீங்க வந்து டெய்லி தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்களோட you have to feed your mind. ஒரு நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்க இன்னிலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மினிமம் 40 days எடுக்கணும். ஒரு this is like watering a plant. அது காஞ்சி போச்சுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட மாட்டோம் இல்லையா? You keep nourishing it until you get the results and it will blossom one day. ஒரு நாள் வந்து பூக்கும். So you have to wait for that day. It is going to grow, it is going to bear the fruit. And the patience is very important. This comes provided there is repetition. You have to do this every single day. So the remedy number 2 is subconscious reprogramming. So remedy number 1, I hope you remember. Already na ungalku sollirken 90-second rule. Please make a note of it. And remedy number 2 is your subconscious reprogramming. And the subconscious reprogramming eppadi pandringa? Night தூங்கறதுக்கு முன்னாடி we all have got அந்த என்ன சொல்வாங்க ஆள் மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, that is what is the subconscious mind. So அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்ஷியஸ் பிரெயின், இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து என்னோட பிரசன்டேஷன் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து நிறைய தாட்ஸ் உங்களுக்கு ஃபீட் பண்ணுது. இந்த மோமெண்ட் வந்து நீங்க சடனா வந்து பாசிட்டிவா யோசிக்கணும்னா யூ மே நாட் பி ஏபிள் டு திங்க், பிகாஸ் உங்க கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது என்ன இத்தனை பேர் இறந்து போறாங்க, இத்தனை பேர் இதாகிறாங்க, இந்த டைம்ல போய் பாசிட்டிவா இருக்க சொல்றாங்களே இவங்க, பிகாஸ் ஹூ இஸ் சேயிங் தட் யுவர் கான்ஷியஸ் மைண்ட் இஸ் டெல்லிங் யூ தட். நீங்க ஒரு பாசிட்டிவான தாட்டை கிரியேட் பண்ணணும்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்த பிரெயின் வேவ் வந்து நம்ப் பண்ணணும். அது எப்ப நம்ப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் யூ கோ டு பெட் and first thing when you wake up in the morning. அதுதான் வந்து ஆல்பா மனநிலைன்னு சொல்றோம், ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். You get your alpha state of mind before your bedtime and when you wake up in the morning, first thing in the morning. அந்த டைம்ல வந்து அதிகமா நம்மளுக்கு தாட்ஸ் இருக்காது. அதே மாதிரி தூங்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அது ஒரு அப்படியே ஒரு கண்ணு முன்னாலே உன்ன தூக்கம் வந்துடும். அந்த டைம்ல சொல்றேன், அந்த டைம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி வெரி ஆக்டிவ். உங்க லைஃப்ல என்ன நடக்கணுமோ அந்த மோமெண்ட்ல வந்து ப்ளீஸ் சிட் அண்ட் ரிலாக்ஸ். தட் பர்டிகுலர் டைம் ஜஸ்ட் லிசன் டு யுவர் பிரெத். உங்களோட பிரெத்தை வந்து யூ ஜஸ்ட் லிசன் டு இட். Find some guidance அப்படின்னா you can listen to some music or whatever and be consistent. அந்த டைம்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து நீங்க பண்ணும்போது வந்து you can reprogram your subconscious mind. Is this okay? எல்லாருக்கும் ஓகேங்களா? Please tell me yes if it is okay so that I can go ahead. Okay, இன்னொரு 10 minutes, is it okay Selva? Okay Deepa. Okay, fine. Okay, thank you. So Chinnada will have a breather. The breather is don't rush challenge அப்படினு நாங்க ஹாஸ்பிடல்ல பண்ணிருக்கோம். You can just take a break for few seconds of this and this is my team. So that is what it is. Just make your workplace a happy place. Sorry, unga sutti irukrom. Sorry? Deepa, was it a video? It was a video. You didn't see the video? No, it was not visible. Really? Yeah. ஐயோ, இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேனே, that was also not visible? Yeah, it was not visible. இல்ல விசிபிளா இருந்ததே பிரபுங்க. அப்படிங்களா? This is a
Okay, then something wrong with my this one system then. Okay, it was visible to most people. Okay. Sorry. Okay. ஜஸ்ட் பஃபர் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்ல. Okay, I'll move on to the root cause number. See, I have only 4 root causes and 4 remedies. So I'll just finish off with the root cause 3, root cause 4, and then we finish it. So root cause 3. So root cause 1, just a recap, your unconscious thoughts and your emotions. And the root cause 2 ungaloda neural programming or your networking pathway. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கத்திப்பாரா ஜங்ஷன் மாதிரி neural networking இருக்குன்றது பார்த்திருக்கோம். Now the root cause 3, the cause for your stress என்னன்னு பாத்தீங்கன்னா trying to control everything. So நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம். இந்த கண்ட்ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா we try to control our wife or husband, in-laws and parents, kids, weather, boss கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம், colleagues கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். Now COVID, we are trying even to control COVID. So இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா you will only have stress, because one must understand we cannot control anything. That is a universal life principle. So because, and this is how we think, ஏன்னா எதனால இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ன்றது, that is also to do with our childhood, because that is how we were all brought up. நீங்க குழந்தையா இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க அழும்போது உங்க அம்மா உங்களுக்கு எடுத்துட்டு கொடுத்திருப்பாங்க. So we understand, இந்த மாதிரி நம்ம அழுதா நம்மளுக்கு இது கிடைக்கும், இந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we become tuned. அப்பவே அந்த நியூரல் பாத்வே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிச்சு இப்ப முடியுது, இந்த மாதிரி முடியும். So நீங்க பாத்தீங்கன்னா your neural pathway becomes very very strong. You can pull your mother's hair, but you cannot go and pull anybody's hair like this. Okay, she will take all your tantrums. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தை அம்மா she can take everything. But you expect the same thing from your boss or from your wife or your husband, they cannot take it. Because this is what will happen, because the controlling nature என்றது நம்ம குழந்தையா இருக்கும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை we cannot get rid of that all our life. So we try to become control freaks. And suppose உங்களுக்கு சாப்பாடு சரியில்லைன்னா நீங்க அழுதா you sulk and then you get a fresh bowl of something, whatever you want to eat. You cannot expect the same thing. இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, சரியில்லை அப்படின்னா you start shouting at the people, because as a child you got whatever you want, but you cannot do the same thing now. So this is what we need to understand. எல்லாரும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அம்மாங்க கிடையாது to put up with our tantrums. So we need to understand that we cannot sulk all the time. So this is very very important that we understand. And நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா we have a certain ஒரு ideal image என்றது நம்ம மைண்டுக்குள்ள நம்ம சின்னதா இருக்கிறதுல இருந்தே we would have seen movies, சுத்தி இருக்கிறவங்கள பார்த்திருப்போம், யாரோ சொல்றது பார்த்திருப்போம். Especially movies are really horrible. I don't understand why they show so much of romance in movies. அதெல்லாம் real lifeல நடக்காது. But we see all of that and we think ideal woman, ideal wife, ideal girlfriend இப்படி தான் இருக்கணும், ideal husband னா இப்படி தான் இருக்கணும், ideal life னா இப்படி தான் இருக்கணும். Especially Facebookல அதெல்லாம் பார்க்கும்போது people put all these beautiful pictures, nobody is showing the sad story, people only put some beautiful இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது you think that is how it is. And இந்த மாதிரி இருக்கும்போது you have to understand few things. இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு செல்ஃப் டாக். இப்போ உங்க மைண்ட்குள்ள ஏதோ ஒரு செல்ஃப் டாக் ஓடிட்டே இருக்கு. கண்டினியூஸ்லி there is something happening inside your mind. We call it an inner chatter or a cognitive distortion. சைக்காலஜில சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா there are 4 or 5 things. உங்க லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க. கேட்டாஸ்ட்ரோஃபைசிங் ஒரு பெரிய வேர்டு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறது. That is what is catastrophizing. நம்ம எத்தனை பேர் லைஃப்ல பண்ணிருப்போம். ஏதாவது ஒரு கார்பெட்ல ஒரு மில்க் ஸ்பில் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பெருசா இது பண்ணி ஐயோ கார்பெட்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி we would have done something. யாராவது கிளாஸ் பிரேக் பண்றாங்க, you would have made a mountain out of a molehill. அந்த மாதிரி பண்றோம். பர்சனலைசேஷன், சில விஷயங்கள் பர்சனலா எடுத்துக்கிறது. யாரோ உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க, நீங்க குட் மார்னிங் வாட்ஸ்அப்ல சொல்லல, அது நீங்க பர்சனலா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் you kind of this is all your self talk. And over generalization இப்ப இருக்கிற கோவிட் சிச்சுவேஷன்ல நீங்க பாக்கும்போது கோவிட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இறந்து போறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அடுத்த வேவ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றது நம்மளே கிரியேட் பண்றோம். It is not going to happen, for God's sake. So over generalization பண்ண வேண்டாம். That is what we do. This is a self talk and this is இது psychiatric problem. இது சில நேரத்துல யோசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே psychiatric problem இருக்கான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் வரும். ஏன்னா this over generalization is a psychiatric issue and we all do this from day to day life. Filtering
ஃபில்டரிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நல்ல விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது வந்து அந்த நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை மட்டும்தான் நம்ம புடிச்சிட்டு இருப்போம். we don't think about the 10 good things which have happened. கோவிட்னால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, பட் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். we only think of the negative things which are happening. And the blame game, this we do it all the time. And black or white அப்படின்னா சில பேர் வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா வந்து சில விஷயம் எல்லாம் என்கிட்ட எப்பவுமே புலம்பிட்டே இருப்பாரு. நிறைய விஷயங்க வந்து எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்கும்போது நான் என் தம்பிக்கு சொன்னேன், அவர் எப்ப பார்த்தாலும் புலம்புறாரு, எதுக்கு இந்த மாதிரி புலம்புறாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இனிமே உனக்கு எதுவுமே சொல்லல, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவருக்கு உண்மையிலேயே வலி இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஆர் ஒயிட். ஒன்னு இப்படி இல்லைன்னா அப்படிதான் இருப்போம். we have shades of gray in between, so we don't do that. So these are all this is all because of the psychiatric thing. So the most important thing is you have to maintain that social distancing with your inner voice. வேற யார்கிட்டயோ நீங்க சோஷியல் டிஸ்டன்சிங் வேண்டாம், உங்களோட இருக்கிற இன்னர் வாய்ஸோட ப்ளீஸ் மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்சிங். அண்ட் திஸ் ஐ ரியலி லவ். நீங்க இன்டர்நெட்ல பார்த்தாலே இருக்கும். Can we mute everybody please? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, if you have a problem, can you do something about it? If the answer is yes, then don't worry. Can you do something about it? No. If the answer is no, then don't worry. நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது, so don't worry. What's the point? And if you don't have a problem, then you don't have to worry. So I don't understand why we worry in the, yeah, finally. So இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம். சொல்றதுக்கு ஈஸி, நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸிமா, பட் ஆக்சுவலா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. கஷ்டமா இருக்கலாம், பட் it is not impossible is what I would say. So that is the remedy number 3. என்னன்னு பாத்தீங்கன்னா, change it, accept it, or leave it. Okay, for example, we are all married. Even if when it comes to the wife, either you change somebody, either you accept, or if you cannot change them, you have to accept them. If you cannot accept them, you leave them. That's all it is. Lifeல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் அப்படிதான். சில நேரத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியல, கோவிட வந்து நம்மனால ஒன்றும் பண்ண முடியாது, so just accept it or leave it. Okay, problem solved. அவ்வளவுதான். That is what it is. This is a Buddhist principle. இது புத்தாவோட quote, which I really love. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இட் மேக்ஸ் சோ மச் ஆஃப் சென்ஸ். என்னால சேஞ்ச் பண்ண மாத்த முடியல அப்படின்னும் போது லெட் மீ ஜஸ்ட் அக்செப்ட் இட் ஆர் ஜஸ்ட் லீவ் இட் இஃப் ஐ கேன் நாட் அக்செப்ட் இட். ஸோ there won't be any problem for that matter. And finally we have the root cause, number 4. Number 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, there is too much of drama in life. இந்த டிராமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எல்லாமே என் லைஃப்ல தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, எங்க வீட்டுல மட்டும் தான் இப்படி நடக்கணுமா, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிராமான்றது வந்து நம்ம எல்லாமே we are all drama queens or drama kings. ஸோ இது வந்து டிராமான்றது ரொம்ப நம்மளே கிரியேட் பண்ண ஒரு டிராமா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி நம்ம டூ மச் ஆஃப் டிராமா we bring it into our life. And this is called as a drama triangle. ஆக்சுவலா என்னோட கார்ப்பரேட் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I always include this drama triangle. என்னன்னு பாத்தீங்கன்னா, we victimize ourselves. எப்பவுமே வந்து நம்ம விக்டிமா பாத்துக்கிறது, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்துக்கிறது. we don't look at it in the form of a remedy. So இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல இருக்கிற ஆளுங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி சம்படி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியிருக்கு, nobody is there to help me, he is there at home but he is not helping me. அவர் ஒரு ரூம் ஃபுல்லா ஆக்கிபை பண்ணி உட்கார்ந்துருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால என்னால டிவி கூட நிம்மதியா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சில பேர் நம்ம நினைப்போம். ஸோ திஸ் இஸ் அ விக்டிம் மோட். சில பேர் வந்து நம்மளே வந்து சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ரெஸ்கியூவர் மோட்ல போவோம். ரெஸ்கியூவர் மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயம் நானே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் நான் தான் பண்ணணும், பரவாயில்ல நான் எல்லாம் பண்றேன், அந்த மாதிரி பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் தான். பிகாஸ் யூ கேனாட் டூ எவ்ரிதிங். அண்ட் சிலதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பர்சிக்யூட்டர் மோட்னா ஒரு வில்லன் மோட்லயும் நம்ம வந்து சில நேரத்துல போவோம், மத்தவங்களை பிளேம் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வி ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிள்குள்ளவே நம்ம சுத்திட்டு இருப்போம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ டிராமா ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் அண்ட் யூ ஹாவ் டு ஷிஃப்ட். அந்த dreaded drama triangle இருந்து you kind of become a creator instead of being a victim. கோவிட்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, instead of being a victim, don't think it happened to you. There is something, if it happened to you, it's okay, just accept it and then become a creator. Okay, become a creator and look at it in a different perspective. Okay, என்னோட பாடி இப்படி இருக்கு, I have to increase my immunity or I have to improve on my immunity, I have to eat good things, I have to work on myself. அந்த மாதிரி நினைக்கும் போது வந்து when you become a creator, it no longer bothers you, it no longer stresses you. It's okay, whatever has happened, but we need to become the creator, we need to become a coach or a challenger, challenge every situation, and that is what we need to do. This is called as the empowerment dynamic அப்படினு சொல்றோம். So this is it's a very important thing.
So those are the 4 root causes and the 4 remedies. Finally ella stresses வந்து இதனால தான் இருக்கும். I'm just going to collate everything right now. Collation of everything என்னன்னு பாத்தீங்கன்னா, tame your mind. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம மைண்டை வந்து நம்ம டேம் பண்ணணும். ஒரு நாய்க்குட்டியை வந்து வளர்த்தா அதை எப்படி டேம் பண்றோமோ, மைண்ட் இஸ் ஆல்சோ பிரிட்டி மச் லைக் தட். ஸோ அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் அவேர்னஸ். பி அவேர், பாஸ் ஆஃப்டர் எவ்ரி கிரிட்டிக்கல் தாட். ஒவ்வொரு விஷயம் நீங்க நியூஸ்ல பார்த்தாலும், எந்த விஷயம் ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் பாஸ். ப்ளீஸ் டோன்ட் ஃபார்வர்ட் ஆல் தீஸ் நெகட்டிவ் நியூஸ் டு பீப்புள். Reflect on it. ஒவ்வொரு விஷயத்தை வந்து please reflect. Once you bring about your awareness, உங்க மைண்டுக்குள்ளவே வந்து there will be a huge shift in your thought process. Everything changes. Your inner voice is your inner critique. So why me அன்றது வந்து replace பண்ணுங்க. Understand what next. What should I do next? Yes, this has happened to me. What should I do next? இப்போ கோவிட் இருந்தா ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கலாம். And you're not alone. Everybody is going through this and we are all with you. So that is the thing that we need to understand. We are all together in this battle. And replace with inner guidance. நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த inner guidance வந்து மறந்துடுறோம். We all have got that inner guidance. இது மெடிடேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து when you understand all these things, it is easy to sit and meditate because உங்களுக்கு புரியுது எமோஷன் என்ன இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பக்கத்துல தூக்கி பக்கத்துல வச்சு ஒரு 5 minutes or even 2 minutes, don't think of 10 minute or 15 minute meditation. 2 minutes பண்ணாலும் போதும். Slowly it gets better and better. Replace with inner guidance. Connect with your higher self or with the source or the divine or God or whatever it may be. So please tame your mind. Do not be harsh to your mind. சில நேரத்துல நம்ம ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவோம். Don't do that and don't listen to your inner critique. Maintain social distancing and just listen to your inner guidance. What next under the யோசிங்க. Once your mind is tamed, உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்குள்ள வந்தாலே the job is done. The job is very very easy and there are few strategies to get you going. These help for good mental health. எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். Try one day without your phone. ஒரு நாள் மட்டும் phone வந்து just put it in an aeroplane mode or a flight mode. Divert all your calls to another number. I do this and it really helps. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி ஒரு இது வரும். I give my number to important number to somebody and then I ask them to to call that number if required. So try one day without your phone. Affirmations and vision board. Affirmations அப்படின்னா நமக்கு லைஃப்ல என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஒரு விஷன் போர்ட்ல வந்து நீங்க எழுதி காலையில வந்து பிரஷ் பண்ணும்போது just read those affirmations. Okay, affirmations வந்து it could be anything. I'm positive, I'm powerful, I'm happy, I'm peaceful, I'm calm, I'm composed, I'm whatever you want. நீங்க என்ன affirmation எழுதுறீங்கோ it will happen. And ஒவ்வொரு affirmation வந்து நீங்க பிரஷ் பண்ணும்போது பார்த்துட்டே வந்து பிரஷ் பண்ணிட்டு and if you can attach something that is called as a vision board and believe me that will happen in your life. Whatever you do that will happen in your life. And begin your day with gratitude. எல்லாருக்கும் ஒரு கடவுளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லி இன்னும் நம்ம பிரீத் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நான் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். So I'm very thankful for that. So please begin your day with gratitude and end your day with gratitude. இதை விட வேற எதுவுமே கிடையாது. If you have gratitude, that will take care of you. And try eating at least one meal. ஒரு மீல் ஆவது வந்து உங்க போன் இல்லாம வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க without any distractions with your family. போனை நோண்டிட்டே நம்ம வந்து இந்த பக்கம் போனை பார்க்கறோம், டிவியை பார்க்கறோம், பேசிட்டு இருக்கோம். We are not even focusing on the food or the family or anything. At least one meal per day if you can eat without your phone or this thing, distractions, it will really help and that will help for good mental health. Change your thoughts and create a life of your choice. உங்க thought நீங்க மாத்தும்போது you can create a life of your choice. தாட் பத்தி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, நீங்கெல்லாம் நினைக்கலாம் என்ன இவ்வளவு நேரமா தாட்னு பேசிட்டு இருக்காங்க, இந்த தாட்ன்றது உண்மையா இல்லையா அப்படின்றது சில பேருக்கு உங்களோட இன்னர் கிரிட்டிக் வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். இன்னர் கிரிட்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா தாட்ன்றது இருக்கா இல்லையா. So how do we know that thoughts exist? நான் பாசிட்டிவா வந்து யோசிச்சா பாசிட்டிவா நடக்குமா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா yes you can. There is a lot of evidence for that. There is science behind it. Towards the end of the presentation நான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ரிசல்ட் என் லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு ரிசல்ட் ரீசெண்டா நடந்தது I'm going to show you. And how thoughts affect us அப்படின்னு பார்க்கும்போது this is a very important experiment which was done by இந்த ஒரு டான்ஸ் பாக்குறீங்களா செல்வா? Please, yeah. Okay. దాని కొడి భుజం మీద కడవా, దాని గుత్త పురైకలు మెరియా,
Okay, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நடுவுல, so that you don't get bored of the presentation. So just do something that you love all the time. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற இந்த ஹார்மோன்ஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு I don't want to take too much of the time, but just go and read about it. Happiness hormones பத்தி நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் டான்ஸ் பண்ணும்போது வந்து என் உடம்புக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிறதா இந்த happiness hormones, and that will just keep me happy for a long time, for a long time actually. So you need to understand about the serotonin, dopamine, இந்த oxytocin, இதெல்லாம் என்னன்னு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா it will just make lot of sense. எதனால டான்ஸ் பண்ணணும், எதனால மியூசிக், எதனால மெடிடேஷன், எதனால யோகா அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ். எப்படி உங்களுக்கு கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து உங்க உடம்புக்குள்ள ரிலீஸ் ஆகிற இந்த ஹார்மோன்ஸ் will keep you happy. So it's very important you understand about these hormones inside your body, and everything starts with a thought, and this is an experiment I want to talk and then I want to finish it off. இது வந்து ரஷ்யன், not Russian, I think ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் வந்து பண்ணியிருக்காரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷிமாண்டோ ரிவர்ல இருந்து அவர் வந்து தண்ணி கிறிஸ்டல்ஸ் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி மூலமா வந்து வாட்டரை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்திருக்காரு. ஸோ இந்த ஷிமாண்டோன்ற ரிவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a very clean water. அந்த கிளீன் வாட்டர்ல வந்து அந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் கிறிஸ்டல்ஸ். இது வந்து ஒரு கிளேஷியர் வாட்டர். நியூசிலாந்துல வந்து ஒரு கிளேஷியர் வாட்டரை எடுத்து கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திருக்காரு. அந்த வாட்டரோட கிறிஸ்டல் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கு. And this is from Lourdes fountain in France. So beautiful crystals. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு polluted riverல வந்து இருக்கிற வாட்டர் கிறிஸ்டல் ஒரு ஷேப் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. It has got no shape to it. Especially from a polluted river, there is absolutely no shape to it. Just compare the clean water and the polluted water. Yeah, so this is the difference between a clean and a polluted water. நீங்க ஒரு மியூசிக் கேட்கும்போது வந்து அந்த கிறிஸ்டலோட ஷேப் வந்து கம்ப்ளீட்டா மாறுது. சேம் பொல்யூட்டட் வாட்டரை வந்து நீங்க மியூசிக் வச்சு அந்த வாட்டரை வந்து மைக்ரோஸ்கோப் குள்ள பார்க்கும்போது it has changed, the crystal shape has changed, and that is the power of the water. The healing music நீங்க கேட்கும்போது compared to the heavy metal music, look at the difference between the crystal shapeலயும் வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குன்றது பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தண்ணியை வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு அந்த வேர்ட் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து அவர் முன்னாடி வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் நத்திங் பட் கிராட்டிடியூட். தேங்க்யூ என்ற வார்த்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டரோட ஷேப் வந்து மாறுது. Okay, this is about love and appreciation. You love, யாரை நீங்க வந்து மனசுக்குள்ள லவ் பண்றீங்களோ அவங்கள வந்து whether it is your child or whoever it is, அவங்கள நினைச்சு வந்து நீங்க அந்த வாட்டரை வந்து பார்க்கும்போது வந்து வாட்டரோட கிறிஸ்டல் வந்து மாறுது. So before offering for the prayer, நம்ம வந்து கோவில்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தீர்த்தம்ன்றது எல்லாமே குடிக்கிறோம் இல்லையா? இது கடவுளுக்கு ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தீர்த்தம்ன்றது குடிக்கும் போது என்னன்னா அந்த வாட்டரோட கிறிஸ்டல் மாறி இருக்கும். So இது வந்து before offering for the prayer, அந்த டேம் வாட்டர் இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸா இருக்கு. இது வந்து பிரேயர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வாட்டரோட கிறிஸ்டல் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு. சோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து 70% is water. Yeah, your bodies are composed of 70% of water. நீங்க நினைக்கிற ஒவ்வொரு தாட் வந்து உங்க பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். Because it will bring about the changes in the water molecules inside your own body. This is what will happen. And so please remember, நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு தாட் நினைக்கும் போது வந்து first it is going to affect your body and then it will affect others. கோவமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, anger is a punishment that you are giving yourself. So please do not punish yourself, and it is very important. So the biggest secret that can change your life என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என் லைஃப்ல நடந்திருக்கு. You need to understand about the law of vibration or the law of emotion. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியர், கிரீஃப், கில்ட், ஷேம் இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது வந்து நம்மளோட தாட்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கும். அதே வந்து அந்த லவ், ஜாய், பீஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்கும்போது யூ ஆர் வைப்ரேட்டிங் இட் அ ஹையர் ஃப்ரீக்வன்சி. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடவுள் or whatever you may call, that is vibrating at a higher frequency. So ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 93.5 FM நீங்க டியூன் பண்ணணும் அப்படின்னா நீங்க 93.5 போட்டாதான் வந்து உங்களுக்கு 93.5 கேட்கும், இல்லைன்னா உங்களுக்கு கேட்காது. ஸோ அதே மாதிரி when you change your vibration, நம்ம சுத்தி இருக்கிற தாட்ஸ் மாறும்போது நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி மாறுது. நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி மாறும்போது you kind of get what you want in your life. சோ நீங்க எப்பவுமே நெகட்டிவா யோசி, எனக்கு கோவிட் வந்துருமோ இல்லைன்னா நம்ம வீட்டுல ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நினைச்சா you will attract that in your life, and that is what will happen. So please change your vibration. I'll tell you how it changed me.
ரீசெண்டா வந்து ஐ வென்ட் ஃபார் சம்திங் கால்ட் as a Kirlian photography. Kirlian photography என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு, என்னோட சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம், பாடியில வந்து சக்ராஸ்ன்றது இருக்கும், அதை செக் பண்றதுக்கு நான் போயிருந்தேன். ஸோ we all have 7 chakras in the body. ஸோ இந்த சக்ராஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா these are all there in the energy body. நம்மளோட எனர்ஜி பாடியில இருக்கு இதெல்லாமே. இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். பிகாஸ் இட் happened to me, I'm telling you, I'm sharing this. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம I didn't want to share anything. So I experimented it on myself and then I'm sharing it with you all. In the 7 chakras வந்து பாத்தீங்கன்னா it is responsible for lot of emotions inside our own body. So கீழ இருக்கிறது ஒரு சக்ரா, மேல இருக்கிறது வந்து crown chakra, அந்த மாதிரி different things are there. I mean that's for another session. But first time நான் போகும்போது left sideல இருக்கிற image பாத்தீங்கன்னா that was my chakra. அது எந்த அளவுக்கு அலைன்மெண்ட் வந்து 71%. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட். ஏதோ பண்றாங்க இவங்க. ஐ மீன் ஆல் தட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு கோ அண்ட் புட் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி பண்ணணும். ஸோ யூ சி த அலைன்மெண்ட் ஆஃப் த சக்ராஸ். டோட்டலி 71% தான் அலைன்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் 92%. ஐ குட் பிரிங் தி அலைன்மெண்ட் டு 92% ஓன்லி பை சேஞ்சிங் மை தாட்ஸ். அந்த ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன கேட்டாரு, உன்னோட தாட்டை மாத்து, ஜஸ்ட் பிரிங் அ வெரி காம் தாட், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ நினைச்சுக்கோ மனசுல அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு இர்ராட்டிக் அலைன்மெண்ட் 71%ல இருந்து இட் வெண்ட் அப் டு 92% அலைன்மெண்ட். ஸோ ஐ கேன் பிரிங் பேலன்ஸ் இன் மை ஓன் பாடி. ஜஸ்ட் ஆல் தட் ஐ டிட் வாஸ் ஐ சேஞ்ச்ட் மை தாட், நத்திங். என்னோட தாட்டை மாத்தின உடனே வந்து அந்த அலைன்மெண்ட் மாறி வந்திருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் இஸ் மை எனர்ஜி and my balance was 99%. So he said my energy was super good, நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரு. But this is called as a Kirlian photography. If you are interested, I can tell later on எங்க பண்ணணும் அப்படின்றது I can tell you, and they can detect what is wrong in your energy body. So it is all to do with your thoughts. நம்ம தாட்ஸ்ல வந்து எல்லாமே மாத்தலாம், and this is what has happened. And so this is about law of vibration. If you wish to understand this universe, இந்த பிரபஞ்சத்தை பத்தி நீங்க நினைக்கணும், if you want to understand, think in terms of energy, frequency, vibration, and that is according to Nikola Tesla. And finally, thank you so much, and please do read my book. This is my book, Magnetics of Mind. It is free on Kindle edition, so unlimited membership irundhuchana it is free. So please read that and give me your your reviews on that. And thanks once again. Thank you Deepa. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்பீச், ஒரு அருமையான தருணத்துல, தேவைப்பட்ட தருணத்துல முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் இஸ் question and answer session. First I would like to invite Rotarian Ravi Kumar from Tiruppur East. Anna, please. Thank you Rotarian Selva. Thank you very much. ரொம்ப எக்ஸலன்ட் செஷனுங்க. ஐ திங்க் ஒரு 1 டேல பண்ண வேண்டியதை நீங்க ஒரு 45 மினிட்ஸ்ல பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். தெர் இஸ் லாட் ஆஃப் கொஸ்டின் டு ஆஸ்க். ஏன்னா பெரிய விஷயம் வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு, அதனால கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. பட் ஒன் கொஸ்டின் என்னன்னா, பொதுவா வந்து when they are doing wrong, நீங்க பிசினஸ்லயும் சரி, வேற இடத்துலயும் சரி, ஒரு பப்ளிக் லைஃப்லயும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கறதையோ அல்லது வந்து தப்பா அதை வந்து திருத்துறதுலயோ நம்ம வந்து ரொம்ப முனைப்பா வந்து நம்மளோட இன்டென்ஷனை காமிக்கிறோம். பட் அதுக்கு ரிசல்ட் வர்றதில்ல. அப்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்ப வந்து ரொம்ப கோபம் வருது. ஸோ அது நல்லாவே தெரியுது. அது பிளைண்டா வந்து அவங்க வந்து செய்யறது தெரியுது எல்லா இடத்துலயுமே. அதாவது பிசினஸ்லயும் சரி, நம்ம கொலீக்ஸும் சரி, நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்களும் சரி, எம்ப்ளாயிஸும் சரி, டைரக்டாவே அது வந்து தெரிஞ்சே செய்வாங்க அது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து எப்படி அவங்கள வந்து அட்லீஸ்ட் வந்து மேக் தெம் எஃபெக்டிவா கொண்டாடுறது, அல்லது நம்மள எப்படி வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி டேக் இட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற இது. ஏன்னா டேக் இட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல லாஸ் வருது. அது லாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், அது சொல்லல. ஜென்ரலா அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து ஒரு மைனஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹவு மேக் திஸ் ஹேப்பன் எஃபெக்டிவ்லி? ஆக்சுவலா நீங்க சொல்றது என்ன, yeah so நீங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, this is what is the way the other person behaves. மத்தவங்க வந்து நம்ம கிட்ட அவங்க பண்ற அவங்களோட பிஹேவியர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a reflection of our thoughts. So it is very very important to understand this. The way the other person I'm not asking about their behaviors. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஒருத்தர் இருக்கும், my behavior வேற மாதிரி இருக்கும்.
இப்ப ஜெனரலா ஒரு விஷயம் இது செஞ்சதப்போ 1+1 2 அப்படிங்கறத 1+1 3ங்கிற மாதிரி செய்வாங்க. இது பப்ளிக்லயும் சரி, நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும், ஒரு பப்ளிக் ஏரியால போனாலும், அல்லது பிசினஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே இது நடக்கும். தெரிஞ்சே செய்வாங்க, ஆனா அதை சமாளிப்பாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணுவாங்க. இது பண்ணவே வேண்டியது இல்லை, அபத்தமா இருக்கும். ஆனா அபத்தம்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அது அது வந்து எதனால வந்து அப்படி இருக்கு, அது எப்படி சரி பண்றது? ஏதாவது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சேஞ்ச் இட், அக்செப்ட் இட் ஆர் லீவ் இட், அதுதான் பிரின்சிபல். ஸோ சிலதெல்லாம் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. ஸோ ஐ ஹவ் பீன் த்ரூ தட். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சிம்பிளான விஷயம் வந்து, இந்த இந்தியால வந்து நான் இனிஷியலா நான் யூகேல வந்து டிரைவ் பண்ணி வந்திருக்கேன். இங்க ரோட்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஓட்டுறது பார்த்தாலும், இல்லைன்னா வந்து இந்த குப்பை எல்லாம் கொட்டுறது பார்த்தாலும், இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும், பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் இப்படி இருக்காங்க, எது இதுக்கு புரியல இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். பிகாஸ் இட்ஸ் human nature to have that. But I reached a point wherein I understood என்னால முடியுமா, என்னால வந்து இது சேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா I can change it. But there is something which is out of control. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட behavior or anything is not under our control. அந்த மாதிரி இருக்கும்போது it is better to accept it. உங்களால அக்செப்டும் பண்ண முடியலன்னா விட்டுடுங்க, அவ்வளவுதான். That is what will give you peace. Because at the end of the day, what is really important for all of us is peace of mind. அவ்வளவுதான். சிலதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. பட் அந்த மாதிரி செய்யறதுக்கு அவங்க நிறைய எஃபோர்ட் போடுவாங்க. பட் அது நல்ல விதமா செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா போதும். ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. அதையா ஒரு தப்பு செய்யறதுக்கோ, அல்லது வந்து ராங்கா பண்றதுக்கோ, அல்லது வந்து தேவையில்லாத பண்றதுக்கு மிகப்பெரிய எஃபோர்ட் போடுறாங்க. ஆனா ரைட் திங்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன எஃபோர்ட் கூட போடுறது இல்லை. போட்டா அது வந்து இட் இஸ் கெட்டிங் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. போடுறது இல்லை, அதுதான் கரெக்ட் சார், கரெக்ட் சார். பார்த்ததுல வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டே டு டே பாக்குறது வந்து இதுதான் அதிகமா இருக்கு. அதுதான் சார் ஆக்சுவலி. ஓகே சார், ஐ மீன் தட்ஸ் வாட் தே சே இல்லையா, when we change the world changes அப்படின்ற மாதிரி. சோ நம்ம தான் வந்து we have to change our இது, அவ்வளவுதான். மத்தவங்கள மாத்தவே முடியாது. Thank you. Okay sir. Any other questions? Please raise your hand. பாலா வெங்கட்னா ப்ளீஸ்ண்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கண்ணா. வணக்கங்க மேடம். ஹலோ சார். எக்ஸலண்ட் செஷன். ஆக்சுவலா எனக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஹி வாஸ் அஃபெக்டட், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றப்போ யோகா போக வேண்டாம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. மேபி ஐ மிஸ் அண்டர்ஸ்டுடான்னு தெரியல, அப்படி இருக்கா? இஸ் இட் ட்ரூ? இல்ல சார், இல்ல சார், நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவல் அண்டர்லைங் ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம வந்து நம்ம யோகா டைரக்டா போறதுல ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து we have to understand the principles. இப்போ யோகா எதனால பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்து யோகாவோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. பட் நிறைய பேர் எதுக்காக பண்றோம்னா, ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லைன்னா அவங்க சொல்லிட்டாங்க இப்போ யோகா பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி. பட் யோகா எதனால பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து it is long lasting and you will continue it. இப்போ நான் சொன்ன அந்த கார்டிசால் ஹார்மோனா இருந்தாலும் சரி, நீங்க யோகா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து it will go down. சோ இதெல்லாம் பண்றதுனால என்னோட பாடியில இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்றதுல வந்து it will be long lasting. இல்லைன்னா 4 நாள் பண்ணிட்டு நம்ம விட்டுடுவோம். பிகாஸ் ஈவன் இந்த சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ரலா வந்து நம்ம 4 நாள் 5 நாள்ல வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாம you should understand the principles and then do it. ஓகே, பட் அது பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பா. ஓகே ஓகே. Yes sir, yes sir, we should do. Thank you. Next question is Bala. Last question, Bala. Good evening ma'am. It's a very very wonderful program. In fact நான் எந்த ப்ரோக்ராமே இவ்வளவு அட்டென்டிவா லிசன் பண்ணதில்ல. வேர்ட் பை வேர்ட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்களோட PPTs எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். Thank you so much. Thank you sir. Thank you ma'am. I am working in a corporate sector, in insurance sector. You know that இப்போ லாக்டவுன் பீரியட்ல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ நாங்களால ஃபேஸ் டு ஃபேஸ் கஸ்டமரை மீட் பண்ணாதான் பிசினஸ் எடுக்க முடியும். பட் தே ஆர் கிவிங் எ ஹெக்டிக் ப்ரெஷர். என்ன நார்மல் சிச்சுவேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை விட தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டபுள் த ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு மோர் தென் 6 to 8 hours வந்து ஜூம்லேயே ஆன்லைன் கால்லே போயிட்டு இருக்கு. தே ஆர் கிவிங் அஸ் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். உண்மையிலே ரொம்ப பஸ்டா ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நான் கம் அவுட் ஆகிக்கிறது? பிகாஸ் வேலையை விட முடியாது. ஃபினான்ஷியலி ஹேவ் டு ரன் மை ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் எப்படி என்னை வந்து அதையும் நான் ஹேவ் டு ஆன்சர். இந்த சிச்சுவேஷன்ல ஹவு டு ஹேண்டில் மை செல்ஃப் மேம், ப்ளீஸ் கேன் யூ சப்போர்ட் மீ? Yes sir. So இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, first of all, as I told you,
ரெண்டு விஷயம் நீங்க பண்ணலாம். ஒன்னு வந்து அவங்க எல்லார்கிட்டயும் வந்து எனக்கு ஒரு டாக் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு enlightening talk they probably need so that they can take at least one tip. So it is very important. So corporate scenariosல வந்து people are all different and இதுல வந்து நமக்கு முக்கியமான விஷயம் வந்து emotional intelligence தான். Because sometimes the good thing about you, உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு important thing என்னன்னா you are aware of your own emotions. Once you are aware of your own emotions, அந்த emotions வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது it's very easy. It's just a matter of practice. எந்த அளவுக்கு அந்த irritation இருந்தாலும் you just need to sit and reflect and pause and then just change your thought. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜென்ரலா என்ன நடக்கும்னா இந்த law of vibration மாதிரி நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா. law of vibration என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணும்போது வந்து you create this negative thought. யாருமே நான் சொன்ன விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, nothing is going right for me, everything is going in the heading in the wrong direction, இவங்களை எப்படி மாத்துறதுனே தெரியல. These are all the negative thoughts that you are releasing into the universe because you have some kind of a ஒரு fear என்றது நமக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும்போது வந்து you are vibrating at a very low level. அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே வந்து அந்த பிஹேவியர் அவங்களோட பிஹேவியர் மாறாது. They will continue to behave in the same way. Rather than that, ஒரு நாள்ல இது ஈஸி கிடையாது. பட் இஃப் யூ ஜஸ்ட் கீப் திங்கிங், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கெட்டிங் பெட்டர், எல்லாமே நான் சொல்றபடி கேக்குறாங்க, பீப்புள் ஆர் ஆல் லிஸ்னிங் டு மீ ப்ராப்பர்லி, அந்த மாதிரி வந்து நீங்க உங்க சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் வந்து உங்களோட நியூரல் பாத்வே வந்து யூ கேன் சேஞ்ச் இட் வித் யுவர் ஆல்பா மைண்ட் ஸ்டேட். நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி இந்த தாட்டை நினைச்சு ஒரு 40 days நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாரும் உங்க வழிக்கு வந்துருவாங்க. ஸோ பட் யூ நீட் டு டூ திஸ் யோர் செல்ஃப். அவங்கள டெஃபினட்டா வி கேனாட் சேஞ்ச் தெம், பட் வி கேன் டூ இட், ஒர்க் இட் ஆன் ஆர் செல்ஸ். Thank you so much. Thank you Bala. Deepa, too many questions are there, continue பண்ணலாமா? Okay, maybe two questions we can take or okay, last question. Rotarian Saravakumar, please. சார் மேடம், இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ எனக்கு அதுல லைட்டா ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க இருக்கும்போது நீங்க சொன்னதுனால நான் 45 minutes நான் வந்து சுத்தமா நவரவே இல்லை, இடத்த விட்டு நல்லா இல்ல. எங்களுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேடம். டக்கு டக்குன்னு நாங்க என்ன பண்றோம்னா ஹலோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்க போயிடுறோம். நாங்க நினைக்கிறோம் இது நான் செய்யணும், நியூரல் பாத்திங் சொன்னீங்களே மாத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு நாங்க ட்ரை பண்றோம். திரும்பியும் அதே ஸ்டேட் போறோம். நான் இப்ப எனக்கு 50 ஏஜ் ஆகுது. நானும் நிறைய நினைப்பேன் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். என்னால அந்த அளவுக்கு என்னால கொண்டு வர முடியல. எனக்கு அது ஏதாவது ஐடியாஸ் கொடுங்க. நீங்க கொடுத்துருக்கிறது நிறைய சொல்லியிருக்கீங்க, அதை நான் நைட்லயும் மார்னிங்லயும் செய்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது பிராக்டிக்கலா சொல்ல முடியுமா? இது வந்து தியரிட்டிக்கலா இருக்க, பிராக்டிக்கலா இப்போ சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? சார் ஆக்சுவலா நம்ம எல்லாரும் பண்றது என்னன்னா, எது வேண்டாம் நினைக்கிறோமோ அதுதான் அதிகமா வரும். சோ அந்த பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, we focus on what we don't want. ஒரு கோட் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா, focus on what you want, don't focus on what you don't want. இப்போ எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், நான் இப்போ உட்கார்றேன், எனக்கு இந்த தாட் வரக்கூடாது அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து 1000 தாட்ஸ் வரும். நீங்க மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 minute or 2 minutes நீங்க மெடிடேட் பண்ணாலும் எந்த தாட் வந்தாலும் பரவாயில்ல, அது வரட்டும், எவ்வளவு தாட்ஸ் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, லெட் இட் கம் அப்படின்னு நினைச்சு நீங்க உட்காரும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸ் குறைஞ்சிடும். திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வரக்கூடாது, இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு அன்னைக்கு தான் நிறைய வரும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட், லீவ் இட். என்னென்ன தாட்ஸ் வருதோ லெட் மீ சி, என்ன தாட்ஸ் வருது நான் பாக்குறேன், அந்த தாட்ஸ் எல்லாம் நான் ஒரு ஜேர்னல் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தாட்டே வராது. ஸோ it is practice, அவ்வளவுதான். பட் ட்ரை வித் 2 minutes. நம்ம ஜெனரலா வந்து ரொம்ப நேரம் உட்கார ட்ரை பண்ணுவோம். டோன்ட் டூ தட், ஜஸ்ட் டூ இட் ஃபார் a minute, 30 secondsல இருந்து நீங்க ஆரம்பிங்க. 1 minute ட்ரை பண்ணுங்க, 2 minutes ட்ரை பண்ணுங்க, it will get better. Thank you madam. Thank you Deepa. And finally, vote of thanks by Rotarian J. Dinesh Babanna, Rotary Club of Ramnad, EastCoast Ramnad. அண்ணா தினேஷ் பாபண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா? ஹலோ, ஓகேண்ணா. கேக்குதா? கேக்குது. நாங்க வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 40 minutes செஷன் தான் எதிர்பார்த்தோம் இன்னைக்கு. ஆனா ஒரு 1.5 hours வந்து ஒரு எங்க எங்களை நகலவே விடாம ஒரு அப்படி கட்டி போட்டுட்டீங்க. இது எங்களோட செகண்ட் மீட்டிங் உங்களோட. தேங்க்யூ டாக்டர் தீபா. அதே போல இந்த மீட்டிங்க்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து கலந்துகிட்ட ரொட்டேரியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டரி அஃபீஷியல்ஸ்,
அனைவருக்கும் எங்கள் ரோட்டபஸ் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you so much. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, Deepa, and thank you. Thank you all. Thank you. Thank you all. Okay, good night. Okay. Good night. Good night. Good night. Okay. Thank you. Wind up பண்றேன், மீட்டிங்கை wind up பண்றேன். Okay, Selva. Thank you. செல்வா, யாரோ மெயில் ஐடி கேட்டாங்க, உங்களால ஷேர் பண்ண முடியுமா? ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஷேர் பண்ணலாமா இங்க? நீங்க இதாமா சாட்ல பண்ணிருங்க. Okay. Thank you everybody. Thank you Selva. Lovely session. Thank you Alankaraka. Thank you. Young doctor. Thank you so much. Thank you. மெயில் ஐடி ஷேர் பண்ணிட்டாங்க, நோட் பண்றவங்க பண்ணிக்கங்க ப்ளீஸ். Thank you. Bye. Thank you. Bye.